கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுனுடைய நாமத்தினாலும் நாம் யாவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்ற வாழ்த்துதலை மத்தியிலே கூறிக்கொண்டு நாம் இன்றைய பாடத்துக்குள்ளே கடந்து போகிறோம். தேவனுடைய கிருபையில் நாம் இன்றைக்கு பார்க்கக்கூடிய அந்த ஒரு பாடத்தினுடைய தலைப்பு சகோதரர் சொன்ன வண்ணமா பழைய மனுஷன் அப்படின்ற ஒரு தலைப்பில் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். இது வந்துட்டு சகோதரர் ரெசல் அவங்க கொடுத்த தலைப்பு தான் இது. இதில் நம்ம பார்க்கும்போது இதுக்கு இன்னொரு தலைப்பு வச்சோம்னா ஓல்டு நேச்சர் அப்படின்னு வைக்கலாம். அதாவது ஓல்டுனா என்னங்க? பழைய. அப்போ நேச்சர்னா என்ன தமிழில்? சுவாபம். இப்போ இன்னொரு விதத்தில் சொன்னால் அவர் எப்படி வச்சிருக்காருன்னா ஓல்டு மேன். ஓல்டு மேன். ஓல்டு மேன்னா என்னங்க? நாம் என்ன நினைப்போம்? வயசானவங்க. அப்போ நாம் வந்துட்டு இதை தமிழில் மாற்றினா ஓல்டுக்கு பழைய, மேனுக்கு மனுஷன். அப்போ பழைய மனுஷன். அப்போ பழைய சுவாபம், பழைய சிந்தை இப்படி நம்ம சொல்லலாம். அப்போ நாம் பார்க்கும்போது இந்த பாடம் வந்துட்டு 6வது தொகுதியில் 15வது அதிகாரத்திலிருந்து நாம் வந்துட்டு இது எடுத்திருக்கிறோம். அத்தியாயம், அதிகாரம் இல்லை, அத்தியாயம். அப்போ என்னன்னு பார்க்கும்போது பிப்ளிக்கல் கமெண்ட்ஸ் அதிலிருந்து நாம் வந்து சில ரெஃபர் எடுத்து நம்ம பண்ணியிருக்கிறோம். அப்போ நாம் பார்க்கும்போது இந்த ஒரு பழைய மனுஷனுக்கு நாம் முதல் ஆதார வசனம் வாசிக்கலாம். ரோமர் 6ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கலாம். நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்டதென்று அறிந்திருக்கிறோம். பாருங்க, நாம் இங்க பார்க்குறோம். இங்க அப்போஸ்தலர் பவுல் அவர்கள் எழுதும்போது அங்க எழுதுறாரு. எப்படி எழுதுறாருங்க? நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக. நம்முடைய சரீரம் எப்படியாப்பட்ட சரீரம்? பாவ சரீரம். இது ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டதென்று எப்படிங்க அறிந்திருக்கிறோம். அப்போ நாம் வந்துட்டு இந்த பழைய மனுஷனை அவரோடு கூட நம்ம சிலுவையில் அறைஞ்சிட்டோமா? சிலுவையில் அறைஞ்சிட்டோமா? அறிந்திருக்கிறோம். கடைசியாக முடிக்கிறார் இல்லையா, அறிந்திருக்கிறோம்னு சொல்லி. அப்போ நம்மெல்லாம் அறிஞ்சிருக்கிறோமா? நம்ம சிலுவையில் அடிக்கப்பட்டிருக்கிறோமா? எதை அடிக்கணுங்களாம்? ஆமாம், பழைய மனுஷன் அவரோடு கூட. அப்போ நாம் வந்துட்டு என்னைக்கு நம்ம உடன்படிக்கை பண்ணுறோம், அன்னைக்கு என்ன பண்ணிடுறோம் நம்ம? ஆமாம். அப்போ நம்மளுக்குள்ள என்ன இல்லைங்க? பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக. அப்போ நாம் எந்த பாவமும் நம்ம என்ன பண்ணுறதில்ல இல்லைங்களா? பாவ சரீரத்தை என்ன பண்ணிட்டோம் நம்ம? ஆமாம். அப்போ நாம் பாவம் பண்ணுறப்பெல்லாம் என்ன பண்ணுறோங்க? சிலுவையிலிருந்து கீழே இறங்கி வந்துட்டு பாவம் செஞ்சுட்டு அப்புறம் நம்ம எங்கே போயிடுறோம்? ஆமாம், நம்ம வந்துட்டு ஈஸியாக நாம் அதை செய்கிறோம். அப்போ நாம் பாவம் செய்கிறப்பெல்லாம் என்ன பண்ணுறோம்? இறங்கி வரோம், பாவம் செய்கிறோம், திருப்பி நாம் போயிட்டு சிலுவையில் அறைஞ்சிக்கணும். இது சரியா இருக்குமா? நம்ம யோசிக்கணும். அப்போ நம்ம இங்கே பார்க்கும்போது நம்மளுடைய செயல்கள், அந்த நம்மளோட இருக்கிற குணம், இந்த குணம் எப்படி உருவானதுங்க? எதுலேருந்தே உருவாயிருக்குது? ஆதாம் வழியிலிருந்து அப்படியே ஸ்டார்ட் ஆகி இன்றைக்கு முடியல நம்ம குழந்தைகளே எப்படி தான் கர்ப்பம் தரிக்குதுங்க? உள்ள கரு சும்மா ஒரு புள்ளி. பாவத்தில் அந்த கர்ப்பம் என்ன ஆகுது?
உருவாகுது. ஏன்னா அதனால தான் தாவீது சொல்றப்ப என்ன சொல்றாருங்க, நான் துர்குணத்தில் உருவானேன் என் தாய். பாருங்க, அப்ப நம்மளுக்கு உள்ளேயே என்ன இருக்குங்க, நம்ம புதுசாலாம் வந்து கத்துக்க வேண்டியதில்லை. அப்ப பழைய மனுஷன்கிட்ட இந்த ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கும்போது ரொம்ப பயங்கரமா இருக்கு. அப்ப நம்ம பார்க்கிறோம். அப்ப நம்ம வாழ்க்கையில தேவன் நம்மளுக்கு சத்தியத்தின் பிரகாரம் கொடுத்த ஒரு விஷயம் என்னன்னா, சத்துருக்கள்னு சொல்லி சொல்றாரு. நம்மளுக்கு எத்தனை சத்துருக்கள் இருக்குங்க? நம்மளுக்கு எதிரி 3. அப்ப 3ல நம்ம பார்க்கும்போது முதல்ல என்ன, மாமிசம். இப்ப 2 நம்மளுக்கு தெரியும், உலகம், பிசாசு, சாத்தான். அப்ப நாம இந்த பழைய மனுஷன் அப்படின்றது ரொம்ப அதிகமா இன்னைக்கு எதை பத்தி பேச போறோம்னா, மாமிசம். முதல் சத்ரு எதுனா மாமிசம். இந்த மாமிசத்துல என்ன ஆகுதுங்க, இந்த பழைய மனுஷனுடைய கிரியை நடக்குதா இல்லையா? நம்மளுக்கு வந்துட்டு இப்போ நம்ம பார்க்கும்போது இது நம்ம முதல்ல வேற ஒரு விதத்துல சொன்னோம், ஓல்டு நேச்சர், சுவாபம், இப்ப சிந்தைன்னும். அப்ப இந்த ஒரு மாமிசம் இருக்கு. பேப்டிசம் எடுத்ததுக்கு அப்புறம் நம்மளுக்கு வேறொரு சிந்தை நம்மளுக்குள்ள வந்துடுதா இல்லையா? அப்ப அது எந்த சிந்தை? அதுக்கு பேர் என்ன? கிறிஸ்துவனுடைய சிந்தை. அப்ப நாம நினைக்கிறோம் நாம புது சிருஷ்டி, நான் புது சிருஷ்டின்றோம். அப்ப நாம புது சிருஷ்டின்னா நல்லா புரிஞ்சுக்கங்க, இந்த சரீரத்தையோ இந்த முகத்தையோ இந்த கை கால்களையோ நம்ம என்ன பண்ணக்கூடாது, புது சிருஷ்டின்னு சொல்லி சொல்லக்கூடாது. இந்த முகம், இந்த கை கால், இந்த உறுப்பெல்லாம் புது சிருஷ்டி கிடையாது. அப்ப நாம புது சிருஷ்டினா எதுங்க? ஆமா, நம்மளுக்குள்ள இருக்கிற சிந்தை தான் புது சிருஷ்டி. நம்மளுக்குள்ள இருக்கிற சிந்தை தான் புது சிருஷ்டியை தவிர இந்த உடம்பு, இந்த முகம், இதெல்லாம் என்ன இல்லைங்க, புது சிருஷ்டி இல்லை. இதெல்லாம் அழிஞ்சு போயிடும். என்ன ஆயிடும்? அழிஞ்சு போயிடும். ஆனா இந்த ஒரு சரீரத்துக்காக நாம இன்னைக்கு எப்படி போராடுறோம்? நம்ம யோசிக்கணும். அப்ப நாம் பார்க்கும்போது இதுல புதிய சிந்தை நம்மளுக்குள்ள ஆளுகை பண்ணணும். அது கிறிஸ்துவனுடைய சிந்தை. அப்ப நம்மளுக்கு பழைய சிந்தை நம்மளுக்குள்ள ஏற்கனவே அங்க இருக்கு. அப்ப இந்த சரீரத்தை எது யூஸ் பண்ணுது? இந்த சரீரத்தை நம்மள எது யூஸ் பண்ணுது? நாம ஒருவேளை கிறிஸ்து தான் என்ன யூஸ் பண்றாரு, இந்த ஒரு சரீரத்தை யூஸ் பண்றாரு அப்படின்னா அருமையான ஒரு விஷயம். அது தேவன் ஆசீர்வாதமா அவங்கள வச்சிருக்கிறாருன்னு அர்த்தம். இல்ல இந்த சரீரத்தை பழைய சிந்தை அது யூஸ் பண்ணிட்டு இருக்குது அப்படின்னா டேஞ்சர். இது வந்துட்டு என்னங்க, நம்மளுக்கு ஒரு ஆபத்தை விளைவிக்க கூடியதா இருக்கு. அப்போ நாம பார்க்கும்போது புது சிருஷ்டிக்கு முதல் எதிரி எதுங்க? இந்த மாமிசம், இந்த பழைய மனுஷன் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். அப்ப புதிய மனுஷன்றதை நம்ம பார்த்தோம், புதிய சிந்தை. அப்போ உடன்படிக்கைக்கு முன்பு நம்மகிட்ட இருந்தது என்ன சிந்தை? பழைய சிந்தை. உடன்படிக்கைக்கு பின்னாடி புதிய சிந்தை. நம்மளுக்குள்ள என்ன வந்துடுது? புதிய சிந்தை. அப்ப நம்மளுக்குள்ள நம்ம பார்க்கும்போது தேவனுடைய சித்தம் மாத்திரமே இங்க செய்யக்கூடியவங்களா நாம இருக்கணும் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். அப்ப நாம பார்க்கும்போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாரு இல்லையா, என்ன சொல்றாருங்க? உம்முடைய சித்தம் செய்ய இதோ. பாருங்க, அவர் வந்துட்டு டோட்டலா அவர் என்ன பண்ணிட்டாரு? ஃபுல் அண்ட் ஃபுல் தேவனுக்காக அங்க வாழ்ந்து அங்க மரிக்கிறத பார்க்கிறோம். அப்ப நாம இங்க பார்க்கும்போது உடன்படிக்கை எடுத்ததுக்கு பிறகு நம்மளுக்கு புதிய சிந்தை தான் ஆளுகை பண்ணுதுன்னா, அப்ப இந்த பழைய சிந்தை நம்மகிட்ட இருக்க கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா
அப்படி இருந்துச்சுன்னா நம்ம புது சிருஷ்டின்னு சொல்லலாமா? நம்ம திரும்பவும் சொல்றேன், இந்த சரீரத்தை நம்ம என்ன பண்ண முடியாது, புது சிருஷ்டின்னு சொல்ல முடியாது. அப்ப நம்மளுக்குள்ள இருக்கிற ஒரு சிந்தை என்ன பண்ணுது இருக்கு, அது என்னதுங்க, அது புது சிருஷ்டி. அப்ப நம்ம இங்க பார்க்கிறோம், அப்ப புது சிருஷ்டி 2 மனம் படைத்தவனா பிரதர் அங்க கொடுக்கிறாரு. புது சிருஷ்டி 2 மனம் படைத்தவனா இருந்தா புது சிருஷ்டியா இருப்பாங்களா? ஒரு காலங்கள்ல அது முழுமையாயிடும் புது சிருஷ்டின்றது. அப்ப 2 மனம் படைத்தவங்க புது சிருஷ்டியா இருப்பாங்களா அப்படின்னா இல்ல. அப்ப புது சிருஷ்டின்னு அவங்கள என்ன பண்ண முடியாது நம்ம. ஆமா, முழுமை அடையல். அப்போ புது சிருஷ்டிக்கு ஒரே மனம் ஒரே நோக்கம் தான் இருக்கும். அவங்களுக்கு ஒரே மனது ஒரே நோக்கம், வேற நோக்கங்கள் அவங்களுக்குள்ள இருக்காது. அப்ப நம்ம யாக்கோபு 1:8 வாசிக்கலாம். இருமனம் உள்ளவன் தன் வழிகளை எல்லாம் நிலையற்றவனாய் இருக்கிறான். ஆமா, பாத்தீங்கன்னா இருமனம் உள்ளவனா இருந்தா தன் வழிகள் எல்லாம் எப்படி இருப்பாங்க, நிலை இருக்காது. அவங்களுக்கு ஒரு நிலை இருக்காது. இதை குறித்து சகோதரர் சொல்லும் போது எப்படி சொல்றாரு அப்படின்னா, இவங்க விசுவாசத்துல உறுதித்தன்மை இல்லாதவங்களா இருப்பாங்க. எப்படி இருப்பாங்க? விசுவாசத்துல உறுதித்தன்மை இல்லாதவங்களா இருப்பாங்க. அப்ப விசுவாசம் நம்மளுக்கு இருக்குதா அப்படின்னா விசுவாசம் இருக்குது. அப்ப நம்ம புது சிருஷ்டியா அந்த புது சிருஷ்டி நிலைய அடையத்தக்கதான அந்த ஒரு விசுவாசத்துல உறுதித்தன்மை இருக்கா அப்படின்னா இவங்க கிட்ட என்னங்க, அது இருக்காது. இவங்களை குறித்து நாம பார்க்குறப்ப இவங்க 2 நிலைகளை வாழ்க்கையில செயல்படுத்துவாங்க. 2 நிலைகளை எப்படின்னா, சத்தியத்திலையும் இருப்பாங்க, உலகத்திலையும் இருப்பாங்க. டபுள் மைண்டட். இவங்க சத்தியத்திலையும் இருப்பாங்க, உலகத்திலையும் இருப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு சொல்ல போனா எப்படின்னா, பாவமும் செய்வாங்க, பாவத்துக்கு எதிராகவும் இருப்பாங்க. அப்போ புது சிருஷ்டி கிறிஸ்துவனுடைய சிந்தையா இருந்தா அது என்ன செய்யாதுங்க, பாவம் செய்யாது. இது வந்துட்டு ப்ராசஸ் நம்மளுக்கு ஸ்டார்டிங்ல போயிட்டே இருக்கு. அப்போ நம்ம இங்க பார்க்கும்போது நாம் வந்துட்டு ஒரு உறுதி இல்லாத ஒரு நிலைமையில இருந்தோம்னா இப்படிதான் இருக்கு. அப்போ இன்னும் நம்ம பார்க்கும்போது இன்னொரு விதத்துல சொல்ல போனா சத்தியத்திலையும் ஒரு அளவோடு இருப்பாங்க, லிமிட் வச்சுக்குவாங்க, உலகத்திலையும் ஒரு லிமிட் வச்சுக்குவாங்க. அங்கேயும் போதும் இங்கேயும் போதும். அப்ப 2மே அவங்களுக்கு என்னங்க வேணும். இப்போ உதாரணத்துக்கு சொல்ல போனா எப்படி சொல்லலாம்னா, இப்போ நம்ம வீட்டுக்கு வந்துட்டு சொந்தக்காரங்க வராங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து புது சிருஷ்டியா இருக்கிறோம். இப்போ நம்ம புது சிருஷ்டினுடைய வெளிச்சத்தை அவங்க கிட்ட காமிக்கணுமா, இல்ல உலகத்தினுடைய காரியங்களை இணங்கி போயிடணுமா அவங்களோட? பாருங்க, நம்ம இப்போ நாம பார்க்கும்போது நம்ம சொந்தக்காரங்க வராங்க, அவங்களுக்காக நம்மளை நாம என்ன பண்ணிக்கிறோம், மாத்திக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. நம்ம சபையில போனா மட்டும் எப்படி இருந்துக்கலாம், நம்ம வந்துட்டு ஒரு ஆவிக்குரிய ரீதியா சத்தியத்தில் நம்ம உறுதியா இருக்கிறது போலவும் எல்லாம் நம்ம காமிச்சிக்கலாம். அங்க நம்ம அப்படி இருந்துக்கலாம். இங்க வந்தா உலகத்தோட சேர்ந்தா நம்ம எப்படி இருந்துக்கலாம், உலக சொந்தக்காரர்களோட அவங்க கூட நம்ம எப்படி இருந்துக்கலாம். அவங்க போக்கில் போனாதான் அவங்க வந்து நம்ம வீட்டில் வந்து நம்மளுடைய ஐக்கியத்தையும் உறவையும் என்ன பண்ணுவாங்க, எதிர்பார்ப்பாங்க. அப்படின்னு சொல்லி இந்த 2 நிலைகளை என்ன பண்ணணும், கடைபிடிக்கிறப்ப இது என்ன ஆயிடும்னா ரொம்ப ஒரு ஆபத்தான ஒரு விஷயமா ஆயிடும். அப்போ நம்ம இங்க பார்க்கும்போது இந்த இருமனம் உள்ளவன் தன் வழிகள் எல்லாம் எப்படி இருக்கிறாங்களாம், நிலை கிடையாது. அப்போ நாம பார்க்கும்போது அவர்களுக்கு வந்துட்டு தேவனிடமிருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளணும்னு ஆசை இருக்கும், அதுவும் தேவை, உலகத்தின் ஆசீர்வாதமும் தேவை. 2ம் கேட்பாங்க. ஆவிக்குரிய ஆசீர்வாதமும் கேட்பாங்க, உலகத்தினுடைய ஆசீர்வாதமும் கேட்பாங்க. அப்ப தேவன் எதுதான் தருவாரு? தேவன்கிட்ட என்னதான் ஜெபம் பண்ணணும், நம்ம என்ன கேட்கணும் அத? ஏன்னா அநேகர் என்ன பண்ணிடுறாங்க தெரியுங்களா, உலகத்தினுடைய காரியங்கள்லாம் தாராளமா கேட்குறாங்க.
அப்போ தேவன் வந்துட்டு நீ கேட்கறதுக்கு முன்னமே இன்னது கேட்கிறா என்று நான் என்ன பண்ணி வச்சிருக்கிறேன்றாரு, அறிஞ்சு வச்சிருக்கிறேன். உனக்கு உலகத்ததெல்லாம் நீ என்கிட்ட எதுவுமே நீ வைக்காத. நீ ஆவிக்குரிய ரீதியா என்னென்ன வளர்ச்சி ஆகணும், அந்த கிறிஸ்துவனுடைய சாயல் அடையணுன்ற ஒரு விஷயங்கள்லாம் என்கிட்ட நீ எடுத்து வச்சுக்கிட்டே இரு. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், பின்பு எல்லாம் கொடுக்கப்படுன்றாரு. அப்போ இந்த ஒரு விஷயத்தை அவங்க மறக்கிறவங்களா இருப்பாங்க. அதனாலதான் உலகத்தின் தேவைகளை கூட என்ன பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அவர்கிட்ட. ஏன்னா இவங்களுடைய நோக்கம் என்னன்னா கரெக்ட் இருக்கு, உலகத்தின் தேவைகள் இருக்கு, அது அவங்களுக்கு சந்திக்கப்படும். அவங்க கேட்காதே தேவன் என்ன பண்ணிடுவார், அவங்களுக்கு செய்வார். இதுல நம்ம எதுவும் நம்ம கேட்கணுன்ற ஒரு விஷயம் அங்க இல்லை அப்படின்றத நம்ம பார்க்கணும். அப்போ இவங்க கேட்கிற அந்த உலகத்தினுடைய விஷயங்கள்லாம் தேவன் தருவாரா? அப்ப கிறிஸ்து வந்துட்டு நம்மளுக்கு பரிந்து பேசுறவரா இருக்கிறாரு. அப்ப தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை கிறிஸ்து எடுத்துட்டு போய் தேவன்கிட்ட கொடுப்பாரா? அவரை நம்ம நினைச்சாவே பயமா இருக்கு. தேவனை நினைச்சாவே எப்படி இருக்குங்க, பயமா இருக்கு. நம்ம அவர்கிட்ட நம்ம என்ன ஒரு விஷயத்தை எடுத்து வைக்கணும்ன்றத நம்ம என்னங்க பயமா இருக்கு அப்படின்றப்ப கிறிஸ்துவும் எப்படி இருப்பார் தேவன்கிட்ட? அப்போ கிறிஸ்து நம்ம சொல்ற ஒரு விஷயம், கேட்குற ஒரு விஷயத்தெல்லாம் கொண்டு போய் தேவன்கிட்ட கொடுத்துட்டே இருப்பாராம்? வாய்ப்பே இல்லை. அதை நம்ம ஒவ்வொருத்தரும் நம்ம உணரணும். அப்போ நம்ம இங்க பார்க்கும்போது இந்த டபுள் மைண்டட் இவங்க யாருன்னா அதிகமா இவங்க எந்த ஒரு கேட்டகரிக்கு போவாங்கன்னா திரள் கொட்ட கேட்டகரிக்கு போயிடுவாங்க. இவங்க எந்த கேட்டகரிக்கு போயிடுவாங்க? இவங்க வாழ்க்கை முழுவதுமே எப்படிதான் இருப்பாங்க, கடைசி முடியலும். அப்போ வாய்ப்பே நம்ம இலக்கரன்னு தெரிஞ்ச வாட்டி, அப்படின்னா இலக்கரன்னு தெரிஞ்ச வாட்டின்னா என்னன்னா, இப்போ பிரதர் வந்துட்டு ஒரு விஷயத்தை அங்கே கொடுக்குறாரு. எப்படி கொடுக்குறாருன்னா, ஒருத்தர் வந்துட்டு 10 வருஷம் 20 வருஷம் இல்லை 30 வருஷம் கூட இந்த சத்தியத்தில் ஓடலாம். தேவன் கொடுக்குற காலம் எவ்வளோ சபை ஓட்டத்துக்கு அப்படின்னா, ஒருத்தருக்கு 10 வருஷம் தான் கொடுப்பாரு. அப்படின்னா 10 வருஷத்துக்கு மேலே அவங்களுக்கு அந்த வாய்ப்பு அவங்க கிட்ட இருந்து போயிடும், அந்த கிரீடம் அவங்க கிட்ட இருந்து போயிடும். அப்போ எந்த ஓட்டத்துக்கு அவங்க ஓடிட்டு இருப்பாங்க கடைசி முடியலும்? அப்போ ஏன் திரள் கூட்டம் எவ்வளோ அதிகமாக இருக்கு? உனக்கு கொடுத்த டைம் முடிஞ்சிச்சு. உனக்கு நான் 20 வருஷம் கொடுத்தேன், முடிஞ்சிடுச்சு. உனக்கு நான் என்ன 10 வருஷம் 30 வருஷம் கொடுத்தேன், முடிஞ்சிடுச்சு. உனக்கு கொடுத்த காலத்தை நீ என்ன பண்ணிட்ட, தவற விட்டுட்ட. அதனால கிரீடம் யாருக்கு போகுது? வேற ஒருத்தர் புதுசா வருவாங்க, இப்போதான் சத்தியம் கேட்டு உள்ள, அவங்களுக்கு என்ன பண்ணிடும், அந்த கிரீடம் போயிடும். நம்ம எந்த ஓட்டத்தில் ஓடிட்டு இருப்போம்? அப்போ எல்லாருக்குமே நம்ம பார்க்கும்போது தேவன் வந்துட்டு ஒரு காலத்தை நிர்ணயம் பண்ணி வச்சிருக்கிறார். பரலோக ராஜ்யம் சமீபித்து இருக்கிறது, மனம் திரும்புங்கள். இது சொல்லி எத்தனை வருஷம் ஆகுது? 2000 வருஷம் ஆகுது. பரலோக ராஜ்யம் சமீபித்து இருக்கிறது. இப்போ நம்ம பரலோக ராஜ்யத்தினுடைய பிரசன்னத்துல, தேவனுடைய ராஜ்யத்தினுடைய பிரசன்னத்துல இருக்கிறோம். நம்மளுக்கு எவ்வளவு காலம் சொல்லலாம் பாருங்க. நம்மளுக்கு தேவன் எல்லாத்துக்குமே ஒரு வாய்ப்பு தராரு. அவர் பேர்ல என்னங்க, அவர் தவறே இருக்கிறது இல்லை. அப்போ நம்ம இங்க பார்க்கும்போது நம்ம இதெல்லாம் உணரணும். நம்ம ஒவ்வொருத்தரும் நம்ம உணர வேண்டியவங்களா இருக்கும். அப்போ புது சிருஷ்டி எப்படிதான் இருக்கணும் அப்படின்னா, ஒரே மனம், ஒரே ஆவி, ஒரே நோக்கம். இதுதான் புதிய சிந்தை அப்படின்றத நம்ம பார்க்கணும். இவங்களுக்குள்ள என்ன இருக்குன்னா, கிறிஸ்துவனுடைய ஆவி செயல்பட்டுட்டே இருக்கும். தவறு செஞ்சாலும் உடனே திருத்திக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்க? தவறு செய்வாங்க, உடனே அவங்க திருத்திக்குவாங்க. அப்போ நம்ம இந்த கிறிஸ்துவனுடைய ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல அப்படின்றார் பிரதர் எழுதும் போது. கிறிஸ்துவனுடைய ஆவி அவங்க கிட்ட இல்லைன்னா தேவனுடையவங்க இல்லை அப்படின்னு சொல்லி அங்க எழுதுறாரு. ரோமர் 8:9 கூட நம்ம வாசிக்கலாம். தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாய் இராமல் ஆவிக்கு உட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. பாரு, அப்போ தேவனுடைய ஆவி உங்களில் வாசமா இருந்தால் நீங்கள் மாமிசத்துக்கு உட்பட்டவர்களாய் இராமல் ஆவிக்கு உட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். அப்ப கிறிஸ்துவனுடைய ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. அப்போ நாம இங்க பார்க்கிறோம்,
அப்போ நம்மளுக்கு வந்துட்டு நம்மளுடைய சிந்தை, நம்முடைய ஆவி கிறிஸ்துவுக்கு பாதியும் பழைய மனுஷனுக்கு பாதியும் கொடுத்துட்டா சரியா இருக்குமா? நம்மளுடைய சிந்தையை நம்ம யோசிக்கணும் இல்லையா? அப்படி இருக்கக்கூடாது. அப்போ நம்ம ஒவ்வொருவருமே முழு அர்ப்பணிப்பு பண்ணியிருக்கிறோம். ஒவ்வொருவருமே என்ன பண்ணியிருக்கிறோம்? முழு அர்ப்பணிப்பு. முழு அர்ப்பணிப்புனா என்னங்க? டோட்டலி நான் மரிச்சிட்டேன். என்ன ஆயிட்டேன்? முழு அர்ப்பணிப்புனா என்னங்க? நான் இந்த உலகத்துக்கு மரிச்சிட்டேன். அப்ப கிறிஸ்துவுக்குள்ள என்ன பண்றேன்? நான் உயிரடைஞ்சி அப்ப கிறிஸ்துவ தலையா வச்சு நான் வாழ்றேன் அப்படின்றது தான் நம்ம பார்க்கிறோம். அப்போ பழைய சித்தம் மரித்து புது சித்தம் என்ன ஆகுது? நம்மளுக்குள்ள உருவாகுது. இன்னைக்கு உலகத்துல நம்ம பார்க்கிறோம், இன்னைக்கு யார் இறந்தாலும் உயிர்த்தெழுதல வந்துருவாங்க. எப்படிங்க? யாரு மரிச்சாலும் உயிர்த்தெழுதல்ல வந்துருவாங்க. நாம இந்த சரிக்கிறதுக்காக நம்ம இவ்வளோ போராடுறோம் இல்லையா? இந்த ஒரு வாழ்க்கைக்காக இந்த மாமிசம் மரிச்சு இது என்ன ஆயிடும்? ஒண்ணுமே இல்லாத போயிடும். எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா ஒரு காலப்போக்கில் இந்த சரிகரம் இல்லாத போயிடும். ஒருவேளை நம்மளுக்கு கிறிஸ்துனுடைய சிந்தை வளர்ந்துச்சுன்னா அதுக்கு ஒரு வேற ஒரு உடல் கொடுத்து ஆவிக்குரிய உடல்ல நம்ம என்ன பண்ணிடுவாரு? தேவன் தூக்கிட்டு போயிடுவாரு. அப்போ நம்ம பழைய சிந்தையே நம்மளுக்குள்ள இருந்துச்சுன்னா அந்த சிந்தையும் அழிஞ்சு போயிடும், இந்த உடலும் அழிஞ்சு போயிடும். நம்மளுக்கு என்ன இல்லைங்க? உயிர்த்தெழுதல் இல்லை. நம்ம இந்த ஒரு வாய்ப்பை விட்டுட்டோம். அப்போ நாம் இங்கே பார்க்கும்போது நம்ம வந்து திரள் கூட்ட மாதிரி அதாவது டபுள் மைண்டடாக இருந்து நம்ம கொஞ்சம் காலம் ஓடுறோம். நம்ம அப்போ அதுலேருந்து நம்மளுக்கு கொடுத்த காலப்பகுதிக்குள்ளே நம்ம சபை வாய்ப்புக்குள்ளே நம்ம என்ன பண்ணலாம்? என்ட்ராக முடியும். புரிஞ்சுதா? அப்போ நம்ம சபை வாய்ப்புக்கு போயிட்டு கீழெல்லாம் திரள் கூட்டமாலாம் யாருமே என்ன பண்ண முடியாது? மாற முடியாது. அப்போ நான் சபை வாய்ப்பில் ஓடிட்டு இருந்த மாதிரி நான் ஓடிட்டு இருந்தேன். நான் நின்னேன், என் வாழ்க்கை இப்படி இருந்துச்சு, இப்போதான் என் வாழ்க்கை இப்படி போயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக அப்படி வர ப்ராசஸ் என்ன ஆகாதுங்க? சரியா இருக்காது. அப்போ நாம் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கும்போது நம்ம எந்த நிலையில் இருக்கிறன்றத நம்ம வேற யாரும் சொல்ல வேண்டியதில்லை. நம்ம முடிவு பண்ணலாம். அப்போ நாம் இங்கே பார்க்குறோம், இந்த பழைய மனுஷன் பிரதர் சொல்லும் போது சொல்றாரு, எப்ப நாம ஒரு முழு அர்ப்பணிப்பை நல்ல ஒரு உடன்படிக்கை எடுத்தோமோ அப்போ வந்துட்டு இந்த பழைய மனுஷனை டிஸ்மிஸ் பண்ணுவோமா? என்ன சொல்றாரு? ஒரு வேலையில ஒருத்தர் வந்துட்டு இருக்காரு, அந்த வேலையிலிருந்து டிஸ்மிஸ் பண்ணா என்ன ஆயிடுவாரு? பணி நீக்கம் செஞ்சுட்டா என்ன ஆயிடுவாரு? இப்பெல்லாம் சொல்றாங்க இடை பணி நீக்கம் அப்படின்னா என்னங்க? சஸ்பென்ஸ். பாருங்க, இப்போ சஸ்பெண்ட் பண்றாங்களா? எவ்வளோ நாளைக்கு? அப்போ நாமெல்லாம் என்ன பண்றோம்? பாருங்க, மொத்தமாக டிஸ்மிஸ் ஆனால் என்ன ஆயிடணும்? வெளியே போயிடணும். அப்போ நாம் என்ன பண்றோம்? இடைப்பணி நீக்கம் அப்படிதான் நாம கொடுக்குறோம். கொஞ்ச நாளைக்கு வேண்டாம், அப்புறம் என்ன பண்ணுங்க? வந்து இணைஞ்சிக்கங்கன்ற மாதிரி நாம இருக்கிறோம். ஆனா பிரதர் இங்க சொல்லும் போது சொல்றாரு, டிஸ்மிஸ் அப்படின்ற ஒரு வார்த்தையை அங்க யூஸ் பண்றாரு. அப்போ பொறுப்பிலிருந்து நீக்கப்படுகிறான். அப்போ நாம இங்க பார்க்கும்போது இந்த ஒரு பழைய அந்த ஒரு உடல் தான், அந்த பழைய உடல்ல இந்த பழைய மனுஷன் வந்துட்டு அந்த பழைய சிந்தை வந்துட்டு கிரியை செய்யவே முடியாது. அப்போ அப்படி கிரியை செஞ்சாலும் அது என்ன ஆயிடுங்க? உடனே தேவனுடைய கிருபையில கிறிஸ்து வழியா நம்மளுக்கு என்ன இருக்குங்க? மன்னிப்பு இருக்கு. மன்னிப்பு கேட்டு அதை என்ன பண்ணிட்டே இருக்கிறோம்? கிளியர் பண்ணிட்டே இருக்கிறோம். அந்த ப்ராசஸ் அது ஸ்டார்டிங்கில் அப்படியே மூவ் ஆகிட்டு போயிட்டே இருக்கும். அப்போ நாம் இப்படி இருக்கிற நாம் எவ்வளோ ஜாக்கிரதையாக இருக்கணும். நம்ம அடுத்தது ஒரு வசனம் வாசிக்கலாம். கொலேசியர் 3:10 வாசிக்கலாம். தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறைவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டீர்களே. பாருங்க, இங்க சொல்றாரு, தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவடையும் படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை
தரித்து கொண்டு இருக்கிறோம். புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷன். அப்போ இந்த ஒரு சரீரம் புதிதாகல. இந்த சரீரத்தை வேற ஒரு நல்ல ஒரு விஷயம், தேவனுக்கு பிரியமான விஷயத்துக்கு நம்ம என்ன பண்றோம்? செயல்படுத்துறோம். அந்த செயல்பாடுகள் மாறுது நம்மகிட்ட இருந்து. அப்போ அங்க சொல்றாரு, சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவடையும் படி. அப்ப அந்த பூரண அறிவுனா என்ன? பூரண அறிவு. அறிவுனா நம்ம என்ன சொல்லலாம்? அறிவுனா நம்மளுக்கு என்ன சொல்லலாம்? நம்ம உலகத்தின் ரீதியா சொன்னா என்ன சொல்லுவோம்? அறிவுனா நாலேஜ் பாருங்க, எஜுகேஷனல் படிப்பு. சரிங்க. அப்ப நாம இந்த சத்தியத்துல ஆவிக்குரிய ரீதியா வந்துடலாம். அறிவு அறிவு அடையணும். எப்படி அடைவோம் அறிவை? என்னங்க சொல்லுங்க. சவுண்டே கேட்கல. வேத வசனங்களை படிக்கலாம், பைபிள் படிக்கலாம், அப்புறம் வேல்யூம் படிக்கலாம், நிறைய விஷயங்களை நம்ம வந்துட்டு தெரிஞ்சுக்கலாம். இந்த அறிவெல்லாம் நாம் வாங்கிட்டே இருக்கிறோம். அப்போ நாம் பார்க்குறோம், வசனத்தில் சொல்லப்படுது, சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவடையும்படி. அப்போ வந்துட்டு அந்த ஒரு அறிவு எதை காட்டுது? நம்ம உலகத்தில் நிறையா படிச்சிருக்கலாம். அது போல் இதுலேயும் என்ன பண்ணிடலாம்? எல்லாத்தையும் படித்து முடிச்சிடலாம். படித்து முடிச்சுட்டா சபையாயிடலாமா? இந்த அறிவை எப்படி அப்போ நம்ம வந்துட்டு அபியாசப்படுத்தி நம்ம வாழ்றது? அப்போ வாழ்ந்து காமிச்சாதான் என்ன பண்ண முடியும்? அந்த பூரணமாக முடியும். அப்போ அறிவு மட்டும் வாங்கிறது பிரயோஜனம் இல்லை. அப்போ நம்முடைய வாழ்க்கையில நம்ம பார்க்குறோம், நம்மளுக்குள்ள பரிசுத்தாவி அதிகமாகுமா? இந்த அறிவு அடையும் போது பரிசுத்தாவி என்ன பண்ணும்? அதிகமாகும். உலகப்பற்று குறையுமா? உலகப்பற்று என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்காக நம்மகிட்ட இருந்து குறைஞ்சிட்டே இருக்கணும். அப்போ நம்ம வந்துட்டு கிறிஸ்துவனுடைய சரீரமாக மாற தொடங்கிடுவோமா? கிறிஸ்துவோட சரீரமாக. அந்த 1,44,000 அந்த சரீரம் லிஸ்ட்ல நாமளும் ஒரு பார்ட் இல்லையா? அந்த ஒரு பார்ட்டா உருவாக தொடங்கிடும். நம்ம ரெடியாகி அப்போ அந்த நிலைக்கு நம்ம வந்துருவோம். அப்போ நம்ம பார்க்கும்போது கீழ்ப்படிதல் நம்மகிட்ட இருக்குமா? அந்த அறிவுன்றது என்னன்னா கீழ்ப்படிதலை குறிக்குதான். நம்மளுக்குள்ள இருக்கிற விசுவாசத்தை குறிக்குது. கீழ்ப்படிதல்னா என்னங்க? அறிவுனா நம்ம எல்லாம் இப்போ சப்ஜெக்ட் கேட்குறோம், நம்ம என்ன பண்ணுறோம்? நிறையா படிக்கிறோம், இந்த அறிவெல்லாம் வாங்கி வச்சுக்கிறோம். ஆனால் கீழ்ப்படிதலே இல்லை. அப்படின்னா எப்படி இருக்கும்? இப்போ அந்த அறிவு வந்துட்டு ஒரு அறிவாகவே போயிடும். இப்போ இன்னொரு விதத்தில் சொல்ல போனால் எப்படி சொல்லலாம்னா, இப்போ ஆசாரிப்பு கூடாரத்தில் நம்ம பார்க்குறோம், மண்டை பெருத்தவன்னு எங்கே போக முடியாதுங்க. நல்ல அறிவு, பயங்கர அறிவு. ஆனால் அதுவே என்ன ஆயிடுனா ஒரு ஊனமாயிடுது. அந்த ஊனமானவங்க எங்கே போக முடியாதுங்க. அப்போ நம்ம பார்க்கும்போது அறிவு வேணும், கண்டிப்பாக அறிவு வேணும். அந்த அறிவை நாம் எப்படிங்க கீழ்ப்படிதல்ல, நம்ம கிரியையில நம்ம வந்துட்டு அங்கே அபியாசப்படுத்தணும் அப்படின்றத நம்ம பார்க்கணும். அப்போ நம்மளுக்குள்ள இருக்கிற வளர்ச்சி அந்த பூரண அறிவை எட்டும். அது வந்துட்டு அந்த ஒரு நிலையை அடையும் அப்படின்றத நம்ம பார்க்கறோம். அப்போ நாம் இங்கே பார்க்கும்போது இந்த கரு உண்டானாதான் என்ன ஆக முடியுங்க? பூரண அறிவு அடையும். அப்போ கிறிஸ்துவனுடைய அங்கமாகணும்னா கரு என்ன ஆகணும்? உண்டாகணும். அநேகர் வந்துட்டு பேப்டிசம் எடுத்திருக்கலாம், தண்ணிக்குள்ளே போயிட்டு வந்திருக்கலாம். எல்லாருமே இந்த நிலையை பிடிச்சிட்டாங்களா? இந்த நிலையை பிடிச்சிட்டாங்களா? தண்ணிக்குள்ளே போயிட்டு வந்தா நம்ம புது சிருஷ்டி, அந்த புது சிருஷ்டினுடைய சிந்தை அதை நம்ம தரிச்சுக்கிட்டோமா அப்படின்னு கேட்டா இங்க என்ன பண்ண முடியாதுன்றாரு, வாய்ப்பு இல்லைன்றாரு. யார் ஒருத்தர் அந்த அறிவை பெற்றுக்கிட்டு அந்த ஒரு கிரியில அவங்க வெளிப்படுத்த ஆரம்பிக்கிறாங்களோ, இந்த அறிவை பெற்றுக்கிறவங்களுக்கு கிடையாது. அந்த அறிவை பெற்றுக்கிட்டு வெளிப்படுத்தல, அவங்க வாழ்க்கையில வெளிப்படுத்தி காமிக்கிறதில்ல, அவங்க அந்த ஒரு கிரியை காமிக்கிறதுல ஆரம்பிக்கிறாங்களோ அப்போதான் என்ன ஆகுதுங்க? ஸ்டார்ட் ஆகுது. அப்போ நாம் இங்கே பார்க்கும்போது 6வது வேல்யூம்ல 335வது பக்கம் நினைக்கிறேன். அதில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும்.
என்னன்னா, உடன்படிக்கை பண்ணியிருந்தாலும் தேவன் அவங்கள அந்த உடன்படிக்கையினுடைய சாராம்சத்தை அவங்க புரிஞ்சிக்காதனால அவங்கள ஏத்துக்கிறது இல்லைன்றார். அவங்க இந்த சபையிலேயே இருக்கலாம், ஆனா அவங்க வந்துட்டு அழைக்கப்பட்ட நிலைமையிலே இருக்கிறாங்க. அழைக்கப்பட்ட நிலைமையிலே அவங்க எந்த ஸ்டெப்புக்கு வரதில்லையா? தெரிந்து கொள்ளப்பட்டவர்களா வர முடியாது. அவங்க தெரிந்து கொள்ளப்பட்டவர்களா வர முடியாது. தேவன் அவங்க மேல வச்சிருக்கிற அன்புல தான் செய்யறாரு, அது வேற எதுவும் இல்லை. அப்ப நம்ம இங்க பார்க்கும்போது பிரதர் அங்க சொல்றார். அப்ப நம்ம இன்னொரு விதத்துல எடுத்துக்கிட்டா, அப்ப நம்ம இங்க பேப்டிஸ் எடுத்துட்டு வந்துட்டு நம்ம அநேக பலியின் ஜீவியெல்லாம் செய்யலையா நாம? அப்ப இங்க பேப்டிசம் எடுத்தவங்க புது சிருஷ்டி இல்லைன்னு நம்ம யாரையாவது ஒருத்தரையாவது சொல்ல முடியுமா அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, இங்க பாருங்க, ஆசாரிப்பு கூடாரம் இருக்குது. இந்த ஆசாரிப்பு கூடாரத்துக்குள்ள இப்ப பிரகாரத்துக்குள்ள என்டர் ஆயிடுறோம் ஃபர்ஸ்ட். அது எந்த நிலையை குறிக்குதுன்னா, அழைக்கப்பட்ட நிலைமை. அடுத்ததா எங்க என்டர் ஆவாங்க? அந்த அந்த அழைக்கப்பட்ட நிலைமையில இருந்து உள்ள போறவங்க யாருங்க பாருங்க. அவங்கள என்னன்னு சொல்லுவாங்க? நிழல்ல ஆசாரியர்கள். ஆசாரியர்கள் போவாங்க. அப்ப வெளியே இருக்கிறவங்க யாரு? லேவியர்கள். அப்ப அவங்களும் என்ன பண்ணுவாங்க? வேலைகள் எல்லாம் செய்வாங்க. ஆனா எங்க போக முடியாது? ஆசாரிப்பு கூடாரத்துக்குள்ள போக முடியாது. அப்போ நாம இங்க பார்க்கும்போது அவங்களுடைய இருதயம் என்ன ஆகல? தேவனுக்கு ஒப்பு கொடுக்கல. ஏதோ ஒரு விதத்துல இந்த சத்தியத்துக்குள்ள வந்துட்டாங்க. ஆனா அவங்களுக்கு அந்த முழு அர்ப்பணிப்பினுடைய விஷயம் என்னன்றது தெரியல. அதனால தேவன் என்ன பண்ண மாட்டார்? அவங்களுக்கு அந்த ஒரு விஷயத்தை கொடுக்க மாட்டார். அப்போ நம்ம யாரையாவது நம்ம தீர்மானிக்க முடியுமா? யாரு புது சிருஷ்டி, யார் புது சிருஷ்டி இல்லை, அந்த புதிய சிந்தையை யார் பெற்றிருக்கிறாங்க, யார் பெற்றுக்கள்னு நம்ம தீர்மானிக்க முடியுமா? முடியாது. ஆனா யார் தீர்மானிப்பாங்க? தேவன் தீர்மானிப்பார். அப்போ நம்ம வந்துட்டு பலியின் ஜீவியங்கள் முக்கியம், கண்டிப்பா அதை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். குணலட்சணத்தையும் மாத்திக்கிட்டே இருக்கணும். இந்த ஒரு ப்ராசஸ் நம்ம கிட்ட போயிட்டே இருந்துட்டு நம்ம இருதயத்தை தேவனுக்கு உண்மையா நம்ம கொடுத்துருந்தோம் அப்படின்னா அந்த ஒரு விஷயத்தை நாம் உறுதி செய்யலாம் அப்படின்றத நம்ம பார்க்கணும். அப்போ இவங்க அதிகமா அந்த விஷயத்துல போராடுவாங்க. இவங்களுடைய சரீரங்கள் எல்லாமே எதுக்காக வேலை செய்யுங்க? தேவனுக்காக வேலை செய்யும். இந்த பழைய மனுஷன், இந்த பழைய மாமிச சரீரம் எல்லாம் தேவனுக்காக வேலை செய்யும். தேவனுடைய வேலைக்காகவே வேலை செஞ்சு மரிப்பவர்கள் இவங்க. நம்ம ஒரு வசனம் நம்ம வாசிக்கலாம். ரோமர் 8:11 வாசிக்கலாம். அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாய் இருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். பாருங்க, அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமா இருந்தால். கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் யாருங்க? தேவன். உங்களில் வாசமா இருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை என்ன பண்ணுவாராம்? ஆமாங்க. இப்போ நாம் வந்துட்டு இப்போ உதாரணத்துக்கு சொன்னால் உடன்படிக்கை எடுத்துட்டு நாம் மரிச்சிட்டு உயிர் தெளிகிறோம், பழைய மாமிசம் வருது. அப்போ கிறிஸ்துனுடைய விஷயத்தில் நம்ம பார்க்கும்போது அவரையே உயிர் தெழுப்பின தேவன் நம்ம சரீரங்களை இந்த புதிய சிந்தைக்காக வேலை செய்யறதுக்கு அவர் எழுப்ப மாட்டாரா? இந்த கை கால்களை எழுப்ப மாட்டாரா? இந்த கண்ணை படிக்கிறதுக்கு யூஸ் பண்ண மாட்டாரா? இந்த வாயை தேவனுடைய வார்த்தையை பேசுறதுக்கு யூஸ் பண்ண மாட்டாரா? இந்த கால தேவனுடைய சத்தியங்கள் வேலையை செய்யறதுக்கு யூஸ் பண்ண மாட்டாரா? இந்த விசுவாசம் வேணுங்க நம்மளுக்கு. ஏன்னா உயிர்த்தெழுதல் அப்படின்றப்ப நல்லா புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு முடியலும் கிறிஸ்துக்கு அப்புறம் யாராவது உயிர் தெளிஞ்சிருக்கிறாங்களா?
நம்ம சொல்றோம் உயிர்த்தெழுதல் ஆயிடுச்சு 1878 போயிட்டாங்க. யாருங்க? சபை. அந்த கணக்குல முடிச்சவங்கலாம் என்ன பண்ணிட்டாங்க? மேல அவங்கள நம்ம பார்த்தோமா? இல்ல. அந்த ஒரு விசுவாசம் நம்மளுக்குள்ள உறுதியா இருக்கு. இப்ப இந்த உலகத்துல நம்ம பார்க்கிறோம். அப்ப அந்த உயிர்த்தெழுதல் நிஜமாவே அங்க வர்றப்ப எப்படி இருக்கும்? ஜனங்கள் எப்படி பார்ப்பாங்க? ஆயரோட அரசாட்சி எல்லாம் பார்க்கும்போது ஒவ்வொரு ஊர்லயும் எவ்வளவு மகிழ்ச்சி இருக்கும், ஒவ்வொரு வீட்லயும் எவ்வளவு மகிழ்ச்சி இருக்கும். பாருங்க, முத கிறிஸ்துவைய என்ன பண்ணியிருக்கிறாரு? தேவன் உயிர்த்தெழுப்ப வச்சிருக்கிறார். அப்ப அப்படியாப்பட்ட தேவன் அவரு. சகல வல்லமையும் உடையவர், சர்வ வல்லமை உடையவர் அவரு. அப்போ இப்படி இருக்கிற தேவன் நம்ம சரீரங்களை என்ன பண்ண மாட்டாரா அப்படின்னா, இதுல வேலை செய்யறதுக்கு நம்ம சரீரங்களே எப்படிங்க அங்க நம்ம பார்க்கும்போது ரொம்ப ஆழமான ஒரு விஷயம். சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை என்ன பண்ணுவாருங்களாம்? உயிர்ப்பிப்பார். அப்போ நாம ஒவ்வொரு விஷயங்களையும் நம்ம ஆழமா சிந்திக்கணும். நம்ம ஒவ்வொரு விஷயங்களையும் ஆழமா நம்ம என்ன பண்ணுங்க? சிந்திக்கணும். அப்ப நம்ம பார்க்கிறோம், கிறிஸ்துவை தலையா வச்சிருந்து இந்த சரீரம் முழுவதும் அவருக்காக இயங்கணும், அவருக்காக இயங்கணும். வேற எந்த செயல்பாடுகளும் இது செய்யக்கூடாது. அதுதான் வந்துட்டு நம்மளுக்கு கொடுத்த ஒரு சட்டம். அப்ப நம்ம இந்த கையினால பாவம் செய்யக்கூடாது, இந்த கண்ணுனால பாவம் செய்யக்கூடாது. அதான் நம்ம பார்க்கும்போது, நீ 2 கண்ணுடையவனா இருப்பதை காட்டில் என்ன ஒற்றை பாருங்க ஜீவனுக்குள் பிரவேசி. அப்படின்னா என்ன? இப்ப இந்த 2 கண்ணுமே என்னதான் செய்யுது? பாவம் செய்யுது. அப்ப நாம் பார்க்கும்போது இது வந்து சிந்தையை அடையாளப்படுத்துது. 2 கை உடையவனா, 2 கால் உடையவனா, இதெல்லாம் சிந்தை. அப்போ பழைய மாமிசதும் ஒண்ணு, கிறிஸ்துவனுடைய சிந்தை ஒண்ணு. அப்போ எதுக்கா ஒண்ணுக்கு தான் என்ன பண்ணணும்? அப்போ ஒன்ன என்ன பண்ணிடணும்? நம்ம தரிச்சிடணும். அப்ப நம்ம இன்னும் பாருங்க, ரோமர் 6:13 வாசிக்கலாம். நீங்கள் உங்கள் அவயங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்புக்கொடாமல் உங்களை மரித்தோரிலிருந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து உங்கள் அவயங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள். பாருங்க, அங்க சொல்றாரு, நீங்கள் உங்கள் அவயங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு நீங்க என்ன பண்ண வேண்டாம்? ஒப்பு கொடுக்காதீங்க. உங்களை மரித்தோரிலிருந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு என்ன பண்ணுங்க? ஒப்பு கொடுத்து உங்கள் அவயங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக. அப்ப நம்ம அவயங்களை எல்லாம் எதுக்கு பயன்படுத்தணும்? ஆமா. அப்ப நம்ம இந்த மாதிரி செயல்பாடுகளை எல்லாம் நம்ம என்ன பண்ணணும்? செய்யணும். இப்ப இந்த பழைய மனுஷனை என்ன பண்ணிடக்கூடாது? நம்ம பழைய வாழ்க்கைக்கு தகுந்த மாதிரி யூஸ் பண்ண இல்லையா, அந்த மாதிரி இந்த பழைய மாமிசத்தை நம்ம என்ன பண்ணிடக்கூடாது? யூஸ் பண்ணிடக்கூடாது. அப்ப நம்ம இன்னும் சொல்றப்ப சகோதரர் இங்க சொல்லும் போது எப்படி சொல்றாருன்னா, ஒரு கருவியாக கொடுக்கப்பட்டிருக்குதான் இந்த உடம்பு நம்மளுக்கு. எப்படிங்க? ஒரு கருவி, ஒரு ரோபோட் இருக்கு இல்லையா? ரோபோட் வந்துட்டு என்ன பண்ணுதுங்க? ஒருத்தர் வீட்டுல கம்ப்யூட்டர் அந்த ரோபோட்டை வச்சிருந்தாருன்னா அது என்ன பண்ணும்? அவங்க என்ன சொல்றாங்களோ அதை செய்யும். அது போல இந்த உடல் எல்லாத்தையும் தேவன் நம்மளுக்கு கொடுத்து புதிய சிந்தைக்கு கீழே வேலை செய்யணும்னு சொல்லியிருக்கிறார். அப்போ இந்த மாமிசத்தை நாம என்ன பண்ணிடக்கூடாது? பழைய மனுஷனுக்கு ஏற்ற விதமா நாம வந்துட்டு அங்க விட்டுறக்கூடாது அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். அப்போ நம்ம இது கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஆவிக்கு ஏற்ற பிரகாரமா வளரும் போது அந்த புதிய சிந்தை முழுமையாயிடும். இல்ல கொஞ்சம் அசதியா இருந்துட்டோம் அப்படின்னா பழைய மனுஷன் தலை தூக்கிடுவானோ. ஏன்னா நம்ம சத்தியத்துக்கு வந்த புதுசுல நம்ம எப்படி இருக்கிறாங்க எல்லாருமே. இன்னும் சொல்ல போனா உண்மையா சொல்லணும்னா, நம்ம சத்தியத்துக்குள்ள வர்றப்ப இந்த இருதயம் அப்படியே ஃபுல்லா காலியா இருக்கும். காலியா இருந்துச்சா இல்லைங்களா? முழுசா தேவனுக்கு கொடுத்துட்டோம். இனிமேல் நம்மளுக்கு இதுக்குள்ள நம்மளுக்கு வேற எதுவுமே இருக்கக்கூடாது. நம்ம தேவனுக்காக வாழ்றோம், தேவனுக்காக மரிக்கிறோம்.
அப்போ கொஞ்சம் கொஞ்சமா நாள் ஆக ஆக என்ன ஆயிடுச்சுங்க, இந்த பழைய மனுஷனுடைய கிரியை நம்மளுக்குள்ள அங்க வந்துச்சா வரலையா? அதான் இங்க பிரதர் எழுதும்போது, இந்த பழைய மாமிசத்தினுடைய விஷயம் நாம வந்து கொஞ்சம் அசதியா இருந்துட்டுனா அவன் எந்திரிச்சிருவானா. அப்போ இது எப்படி நாம உதாரணமா சொல்லலாம்னா, ஒரு கோமால இருக்கிற ஒரு மனுஷன், இந்த கோமால இருக்கிற ஸ்டேஜ் தெரியுங்களா? எப்படி இருக்கும் கோமா ஸ்டேஜ்? ஆமாங்க. இப்போ நம்ம பார்க்கும்போது அவர் அழுவாரு, லைட்டா ஸ்மைல் பண்ணுவாராம். அது எனக்கு கரெக்டா தெரியல சொல்றாங்க. ஆனா ஒரு அசைவும் எதுவுமே பண்ண முடியாது. கண்ணு பார்த்தா அப்படியே கண் அப்படியே இருக்கும், கையெல்லாம் அப்படியே விழுந்து கிடக்கும், காலெல்லாம் விழுந்து கிடக்கும். அது போலதான் பழைய மனுஷன் நம்மளுக்குள்ள இருக்கிறான். ஃபர்ஸ்ட் சத்தியத்துக்குள்ள வர்றப்ப எப்படிதான் ஆயிடுறாங்க, சாகடிச்சதுக்கு அப்புறம் அப்படியே அசையாத கிடக்குறாரு. அதுக்கப்புறம் நான் சொல்ல மாட்டேன், நாம என்ன பண்ணிக்கலாங்க, எப்பப்ப அசைஞ்சிச்சு, எப்பப்ப எந்தெந்த உறுப்பு என்னென்ன வேலை செஞ்சிச்சு எல்லாமே என்ன பண்ணிடலாம், நாம முடிவு பண்ணிக்கலாம். அப்ப தலை தூக்குற விஷயம் எப்படிதாங்க, கை நடுங்கிறது, அப்புறம் கால் நடுங்கிறது, அப்புறம் என்னங்க கை நல்லா எடுத்து யூஸ் பண்றது, அப்புறம் எல்லா உறுப்பும் அப்படியே செயல்பாடுக்குள்ள வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துல என்ன ஆயிடுங்க, அது மேல எழும்பிடுது. அப்ப தன்னுடைய உணர்வு, ஆசை, இச்சைகள் இது எல்லாத்தையுமே என்ன பண்ணிடுறானா புதுப்பிச்சிடறானா. நம்மளுக்குள்ள புதுப்பிக்கிறதுனா என்னங்க, ஒரு வீடு பாலடைஞ்சு போய் கிடக்குது யூஸ் பண்ணாத, அதை வந்துட்டு எல்லாம் பக்காவா ரெடி பண்ணி அதை ஆல்ட்ரேஷன் பண்ணி அப்படியே குடி போற மாதிரி ரெடி பண்ணிட்டோன்னா என்ன பண்ணிடலாம், அதுக்கப்புறம் நம்ம ஆரம்பிச்சிடலாம். இப்போ அது போல அது என்ன ஆகுதுங்களா, புதுப்பிக்கிறதான் நம்மளுக்குள்ள. அது கொஞ்சம் கொஞ்சமா வஞ்சகம் செய்ய ஆரம்பிக்குமா, அடுத்தது நம்மளுக்குள்ள நம்மளையவே வஞ்சிக்கும், நம்மளுக்கு தெரியாது. கேன்சர் என்ன பண்ணுங்க, உள்ளுக்குள்ள அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அரிக்கும், நம்மளுக்கு தெரியாது. ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் அது முத்தி போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் காப்பாற்ற முடியாது. அப்படின்னா என்ன ஆயிடும், மறிச்சிருக்கும். அது போல நம்மளுக்குள்ள அப்ப அந்த வஞ்சகத்தை ஆரம்பிக்கும். அப்ப நம்மளுக்குள்ள கலகத்தை உண்டு பண்ணும். பிரதர் எழுதுறார், இந்த கலகத்தை உண்டு பண்ணும். அப்போ அந்த ஞானம், அந்த ஞானம் கொடுக்கும், நம்மளுக்கு ஒரு ஞானம் கொடுக்குமா. அப்ப இந்த உலகத்தின் ஞானத்தை கொண்டாந்து நம்மளுக்குள்ள வைக்குமா, வச்சு நம்ம என்னங்க ரெண்டையும் ஃபேஸ் பண்ணுவோம். எதை ரெண்டையும், சத்தியத்தையும் வச்சு ஃபேஸ் பண்ணுவோம், உலகத்தினுடைய ஞானத்தையும் வச்சு ஃபேஸ் பண்ணி ரெண்டுத்தையும் வச்சு நாம எப்படி நாம வந்துட்டு நம்மள உண்மையா காட்டிக்கணுன்றதையும் என்ன பண்ணுவோம், போராடும். அப்போ நம்ம பார்க்கும்போது நம்மளுடைய நோக்கத்தையே நம்ம என்ன பண்ணிடுவோம், இழந்துருவோம். நம்ம நோக்கத்தையே இழந்துருவோம். பாருங்க, அப்போஸ்தலர் யாக்கோப்பு சொல்லும்போது, யாக்கோப்பு 3ஆம் அதிகாரம் 15, 16 வசனங்களை நம்ம வாசிக்கலாம். இப்படிப்பட்ட ஞானம் பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானமாயிராமல் லௌகீக சம்பந்தமானதும் ஜென்ம சுபாவத்துக்குரியதும் பேய்த்தனத்துக்கு அடுத்ததுமாய் இருக்கிறது. வைராக்கியமும் விரோதமும் எங்கே உண்டோ அங்கே கலங்கமும் சகல துர்ச்செய்கைகளும் உண்டு. பாருங்க, இங்க சொல்லப்பட்ட ஒரு விஷயம், இப்படிப்பட்ட ஞானம் பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானமாயிராமல். இந்த ஞானம் எங்க இருந்து இறங்கி வராதுங்களா, அப்போ இது எங்க இருந்து வந்திருக்கும், ஆமாங்க. அப்ப நம்ம பார்க்கிறோம், இந்த ஒரு ஞானம் பழைய மனுஷனுக்குரிய ஞானம். அப்ப லௌகீக சம்பந்தமானது. லௌகீகனா என்னங்க, உலக பிரகாரமானது, உலக சம்பந்தமானது, ஜென்ம சோபத்துக்குரியது. நாம ஜென்ம சோபத்தை என்ன பண்றோம், அழிக்கிறோம். ஆனா அந்த ஞானம் ஜென்ம சுபாவத்துக்குரியது. அடுத்து சொல்றாரு, பேய்த்தனத்துக்கு அடுத்ததா இருக்குது. அதனுடைய ஞானம் எப்படியாப்பட்ட ஞானமா இருக்குங்களா, பேய் மாதிரி இருக்கும், பேய்த்தனத்துக்கு அடுத்ததா இருக்கும். அதுகிட்ட போராடி ஜெயிக்கவே முடியாதுங்க. பாருங்க, அப்ப அது எப்படி இருக்குன்னா, வைராகியமும் விரோதமும் அப்படின்றார். அப்ப எங்கே உண்டோ அங்கே என்ன இருக்குன்றாரு,
கலகமும் சகல துர்ச்செய்கைகளும் உண்டு. அப்போ நாம் பார்க்கிறோம், அப்போ இப்படிப்பட்ட ஞானம் சுயநலமான ஞானம். பிபிலிக்கல் கமெண்ட்ஸ்ல சொல்றாரு, சுயநலமானது, பெருமையானது, இது சாத்தானுடைய ஆவி. இந்த பேய்த்தனத்துக்கு தீய ஒரு ஆசை, தீய ஒரு சிந்தனை அதுக்குள்ள இருக்குமா. அப்போ நம்ம இங்க பார்க்கும்போது இது மாமிசத்துக்கு ஏதுவானதா இருக்கும், மாமிசத்துக்கு ஏதுவானதா இருக்கும். அப்ப நாம பார்க்கும்போது பவுல் இதுல எல்லாம் போராடி இருப்பாரா, போராடி இருக்க மாட்டாரா? எவ்வளவு போராடி இருப்பார், எவ்வளவு போராடி இருப்பார். அவருடைய வாழ்க்கையை நாம பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு உதாரணங்க. அதனாலதான் அவர் சொல்றாரு, கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுங்கள். சாதாரண இல்ல, அவரு நம்மள போல ஒரு மனுஷன், பாவப்பட்ட மனுஷன். நல்லா புரிஞ்சுங்க, பாவப்பட்ட மனுஷன். நம்ம கிறிஸ்துவ அடிக்கடி நம்ம மைண்ட்ல வச்சுக்குவோம். எப்படி வச்சுக்குவோம்னா, வைக்கக்கூடாது, நம்ம வச்சுக்குவோம். கிறிஸ்துவால முடியும், நம்மளால முடியாது. கிறிஸ்து பரிபூர்ணர், அவர் எல்லா வல்லமையும் அவர்கிட்ட இருக்கு, அவரால் செய்ய முடியும். கண்டிப்பா அப்படிலாம் இல்லை. அவர் நம்மை போல பாடு அனுபவித்தவர். சரி, நம்ம அவரை விட்டுட்டு நம்ம யாருக்கு வரலாம்? பவுலுக்கு வரலாம். அவருடைய வாழ்க்கை நம்ம யோசிக்கணும். இப்போ அவர் எப்படியாப்பட்டவர், அவர் எப்படி இருந்தாரு, அதை நம்ம யோசிக்கணும். நம்ம பாருங்க, ஒரு வசனத்துல அவர் பேசும்போது 1 கொரிந்தியர் 9:27, மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்க கீழ்ப்படுத்துகிறேன். பாருங்க, மற்றவங்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான். அப்போ மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். அப்ப நாம இங்க பார்க்கிறோம், இந்த விஷயத்துல ரொம்ப ஆழமா பேசுறாரு. அந்த நான் அப்படின்ற ஒரு வார்த்தை, அவரு சத்தியத்துக்குள்ள வந்துட்டாரு, ஒரு புது சிருஷ்டி ஆயிட்டாரு. அந்த நான்ன்றப்ப அவர் என்னத்தான் நினைச்சுக்கிறாருன்னா, கிறிஸ்துவா நினைச்சுக்கிறாராம், கிறிஸ்துனுடைய சரீரமா அவரை நினைச்சுக்கிறாராம். அப்போ இப்படி இருக்கிற நான் என்ன ஆயிடக்கூடாதுன்றாரு, ஆகாதவனாய் போகாதபடிக்கு. அங்க சொல்லும் போது கிறிஸ்துவோடைய ஜெராக்ஸா ஒரு ஃபீல் பண்ணுவாரு அப்படின்றாங்க. நான் கிறிஸ்துவா நான் வந்துட்டு இந்த வாழ்க்கையை நான் வாழ்றேன் அப்படின்னும் போது எப்படி இருக்குங்க? நம்ம ஒவ்வொருத்தரும் நம்ம யாரு தான் நம்ம சொல்லுவோமா, சொல்ல மாட்டோமா? நம்ம என்னன்னு சொல்லிக்கலாங்க. நம்மளுக்கு பேரே பெயர் சபைகள்ல இருந்தே என்னதான் பேருங்க? கிறிஸ்துவர்கள், கிறிஸ்து அவர்கள். அப்போ நாம் பார்க்கிறோம், அவர் சொல்றாரு நான், அது ஒரு எக்ஸாக்டா ஒரு ஜெராக்ஸா சொல்றார். அப்போ அப்படி இருக்கிற நான் ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துறேன்றார். அப்போ என்னுடைய சிந்தனை, பேச்சு, நான் சாப்பிட்ற ஒரு விஷயம், நான் குடிக்கிறேன்ல அந்த ஒரு விஷயம். இப்போ இன்னைக்கு மன்னா என்னங்க? இன்னைக்கு மன்னா என்ன ஞாபகம் இருக்கா? படிச்சோமே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. பார்க்கும்போது மற்றவங்களுக்கு இடரல் வராத இருக்கணும்னா நம்ம எதெல்லாம் கூட செய்யக்கூடாது. பாருங்க எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. அப்ப நம்ம இங்க பார்க்கும்போது அவர் கிறிஸ்துவுக்கு மாதிரியா வாழ்ந்தார். அப்போ அதனாலதான் சொல்றாரு, கிறிஸ்துவை போல என்ன நீங்க பின்பற்றுங்க. அப்போ அந்த ஒரு பழைய மாமிச சரீரத்தை அவர் வந்து கண்ட்ரோல் பண்ணி வச்சிருந்தாராம். எப்படி பண்ணி வச்சிருந்தாராம்? கண்ட்ரோல் அவரு வச்சிருந்தாராம். அப்படி இருந்து அந்த ஒரு வாழ்ந்தார். அப்போ ஆகாதவனாய் போகாதபடிக்குன்னா எந்த நிலையை தெரியுங்களா சொல்றாரு? செகண்ட் டெத் சொல்றாரு. செகண்ட் டெத். ஏன்னா செகண்ட் டெத் யாருக்கு அதிகமா நாம பாக்குறோங்க சத்தியத்துல? ஸ்பீக்கருக்கு, நின்று பேசுறவங்களுக்கு. அதான் சொல்றாரு, பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடி. அப்போ நாம பார்க்கும்போது ரொம்ப ஆழமான ஒரு விஷயங்கள். அவருடைய வாழ்க்கையிலையும் பாடுகள், உபத்திரவங்கள், துன்பங்கள் எல்லாமே இருந்திருக்குது. அவரும் என்னதான் சொல்றாருங்க, சில வசனங்கள் எல்லாம் வாசிக்கும் போது என்ன எப்படி பேசுறாரு அவரு பாருங்க. வாசிக்கலாம் பாருங்க. ரோமர் 7ஆம் அதிகாரம் 7:22 25 முடியல வாசிங்க.
ஆகையால் என்ன சொல்வோம்? நியாயப்பிரமாணம் பாவமோ? அல்லவே. பாவம் இன்னது என்று நியாயப்பிரமாணம் 7ஆம் அதிகாரம் 22 இருந்து 25 முடியும். உள்ள உள்ளான மனுஷனுக்கு ஏற்றபடி தேவனுடைய நியாய பிரமாணத்தின் மேல் பிரியமாய் இருக்கிறேன். பாருங்க, உள்ளான மனுஷனுக்கு ஏற்றபடி தேவனுடைய நியாயப்பிரமாணத்தின் மேல் பிரியமா இருக்கிறேன். அவர் பேசுறாரு. இது வந்து ஸ்டார்டிங்ல பேசுறாரு. ஆகிலும் என் மனதின் பிரமாணத்துக்கு விரோதமாய் போராடுகிற வேறு ஒரு பிரமாணத்தை என் அவயவங்களில் இருக்க காண்கிறேன். பாருங்க, ஆகிலும் என் மனதின் பிரமாணத்திற்கு விரோதமாய் போராடுகிற வேறொரு பிரமாணத்தை என் அவயங்களில் இருக்க காண்கிறேன். அது என் அவயங்களில் உண்டாய் இருக்கிற பாவ பிரமாணத்துக்கு என்னை சிறையாக்கி கொள்ளுகிறது. பாத்தீங்களா? அது பாவ பிரமாணத்திற்கு சிறையாக்கி கொள்ளுதான். நம்மளுக்குள்ள கூட இருக்குதா இல்லைங்களா? பாருங்க, அவருடைய காலங்கள்ல அவரும் அந்த ஒரு பாடுகளுக்குள்ள கஷ்டங்களுக்குள்ள அங்க இருந்திருக்கிறார். அப்ப இன்னும் அடுத்தது வாசிங்க, அப்படியே 25 முடியும். நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்தின் நின்று யார் என்னை விடுதலையாக்குவார்? கேட்கிறார் பாருங்க, நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்தினின்று யார் என்னை விடுதலையாக்குவார்? அந்த பாவத்தினுடைய தாக்கம், அந்த பவுல் வருத்தப்பட்டாருங்களாம். இந்த மாதிரி எனக்குள்ள இருக்கு, இதுல இருந்து யார் என்ன விடுதலையாக்கு? இந்த மாதிரி ஏக்கம் ஏதாவது இருந்திருக்குதா நம்மளுக்குள்ள? மாதிரி போராடி இருக்குதா? இப்படி போராடணும், நம்ம மனசுல போராடணுங்க. அடுத்தது அப்படியே வாசிங்க. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆதலால் நானே என் மனதினாலே தேவனுடைய நியாய பிரமாணத்துக்கும் மாம்சத்தினாலேயோ பாவ பிரமாணத்துக்கும் ஊழியம் செய்கிறேன். பாருங்க, அங்க சொல்றாரு, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆதலால் நானும் என்ன பண்றாருங்க, என் மனதினாலே தேவனுடைய நியாய பிரமாணத்திற்கும் மாமிசத்தினாலே பாவ பிரமாணத்திற்கும். எவ்வளவு போராட்டம் ரோமர்ல எழுதுறாரு. அப்போ நம்ம இங்க பார்க்கும்போது அவருடைய வாழ்க்கையில அவர் எத்தனை வருஷம் வாழ்ந்தாருங்க, சொல்ல முடியுமா? ஒரு அப்ராக்சிமேட்டா சொல்ல முடியுமா? சரி, அவர் வந்து எப்ப என்டர் ஆகுறாரு, எத்தனாவது வருஷத்துல என்டர் ஆகுறாரு பவுல்? அவர் காலப்பகுதி சத்தியத்துக்குள்ள இயேசு கிறிஸ்துவ மகிமையில பார்க்கறாரு இல்லையா? அப்ப எத்தனை வயசு இருக்கும் அவருக்கு? ஒரு கிட்டத்தட்ட 30 வச்சுக்கலாமா? 30 வயசு வச்சுக்கலாம். அவர் இறந்தது எத்தனாவது வருஷம் தெரியுங்களா? அவர் மரிச்சது கிபி 67. அப்போ கிபி 70ன்னே வச்சுக்கலாம். இப்போ எத்தனை வருஷம் ஆயிருக்கு? இப்போ மொத்தம் எத்தனை வயசு இருக்கும்? 70 வயசு. அவர் மரிக்கிறப்ப கிட்டத்தட்ட ஒரு 60ல இருந்து 70க்குள்ள இருக்கலாம். அவருக்குள்ள எவ்வளவு போராட்டங்கள். அப்ப நாம் பார்க்கும்போது அவருடைய வாழ்க்கை முறை எப்படி இருந்துச்சுங்க? எப்படி வாழ்ந்தார்? அவரு எவ்வளவு செல்வ செழிப்பா இருந்தாரு. அவர் எவ்வளவு ஆடம்பரமா இருந்திருப்பாரு, வசதி வாய்ப்புல இருந்திருப்பாரு. எல்லாத்தையுமே என்ன பண்ணாருங்க? எல்லாத்தையுமே இழந்தார். எல்லாத்தையுமே இழந்தார். அவர் எங்க போனாலும் எதுல போவாருங்க? குதிரையில போவார். கரெக்டா? அவர் இந்த ஒரு சத்தியத்துக்குள்ள என்டர் ஆனதுக்கு அப்புறம் எப்படி போயிருப்பார்? கால்நடையா போயிருப்பார். இவர் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு எத்தனை கிலோமீட்டர் நடப்பாரு தெரியுங்களா? ஒரு அனுமானமா சொன்னா ஒரு 50ல இருந்து 100 கிலோமீட்டர் சாதாரணமா நடந்து போய் என்ன பண்ணியிருப்பாரு? ஏன்னா இயேசு கிறிஸ்துவே ஒரு நாளைக்கு 80 கிலோமீட்டர் நடப்பாராம். ஒரு இடத்துல நம்ம படிச்சது. இப்ப இவர் என்ன பண்ணுறா, அவரை விட அதிகமா ஊழியம் செஞ்சிருக்கிறாரு. இவருடைய வாழ்க்கை முறையை டோட்டலா மாத்திக்கிட்டாரு. மாத்திக்கிட்டு போராட்டம். இவருடைய வாழ்க்கையில எப்படி இருந்திருக்குங்க? இவருடைய சாப்பாடுலாம் எப்படி இருந்திருக்கும்? அந்த ஒரு அரண்மனையில சாப்பிட்டு இருப்பார். அதுக்கப்புறம் இவர் எப்படி சாப்பிட்டாருங்க? வெளியே வந்து கூடாரம் அடிச்சு கூட பின்னி அந்த காசு எடுத்து என்னங்க இருக்கிறவங்களுக்கு கொடுத்துட்டு இவரும் சாப்பிட்டுட்டு
அப்படியே வாழ்ந்துட்டு இருக்கிறார். இவருடைய வாழ்க்கையில கஷ்டங்கள்னும் போது கடைசி காலத்துல எப்படி இருந்துச்சுங்க? அவருடைய மரணம்லாம் எப்படி இருந்துச்சு? எத்தனையோ தரம் என்னென்னமோ நடந்துச்சுன்னு சொல்றாரு. அதெல்லாம் நம்ம லிஸ்ட் பார்த்தோம்னா அது ஒரு 10 நிமிஷம் நம்மளுக்கு போகும். அப்போ இந்த மாதிரி இருந்து வாழ்ந்தவருங்க அவரு. சாதாரணமான ஒரு நபர் இல்ல. அவருடைய வாழ்க்கையில முடிவுல அவர் எப்படி எழுதுறாரு பாருங்க. ரொம்ப ஆழமான ஒரு விஷயம். தீமோத்திக்கு எழுதுறாரு. 2 தீமோத்தி 4ஆம் அதிகாரம். 2 தீமோத்தி 4வது அதிகாரம் 6லிருந்து 8 முடிய வாசிங்க. ரெண்டு தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 6லிருந்து 8 முடிய. ஏனென்றால் நான் இப்பொழுதே பானபலியாக வார்க்கப்பட்டு போகிறேன். நான் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். பாருங்க, நம்ம இங்க பார்க்கும்போது ஒவ்வொரு வசனமா வாசிங்க. ஏனென்றால் நான் இப்பொழுதே பானபலியாக வார்க்கப்பட்டு போகிறேன். நான் என் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது. அப்போ பூமிக்குரிய வாழ்க்கையை முடிக்க போறேன்றார். என்ன சொல்றாருங்க? இந்த தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்ததுன்றார். அங்க நம்ம பார்க்கிறோம், பானபலியாக வார்க்கப்பட்டு முழுவதுமா தேவனுக்காகவே என்ன பண்ணிட்டேன்? நான் எல்லாத்தையும் இழந்துட்டேன். என்ன சொல்றாரு? எனக்குள்ள பாவ பிரமாணம் ஆளுதுன்றாரு. இப்ப என்ன சொல்றாருங்க பாருங்க, அந்த ஒரு வார்த்தையெல்லாம் அப்படியே மாறிடுச்சு பாருங்க. அப்ப நாம இங்க பார்க்கிறோம், இப்பொழுதே பானபலியாக வார்க்கப்பட்டு போகிறேன், நான் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது. அடுத்த வசனத்துல நம்ம பார்க்கிறோம், நல்ல போராட்டத்தை போராடினேன். இந்த ஒரு வார்த்தையெல்லாம் நம்ம சொல்றப்ப நாம வந்துட்டு அந்த ஒரு முடிவு பகுதிக்குள்ள இருக்கிறன்னு அர்த்தங்க. நாமளும் இதே வார்த்தையை சொல்லுவோம். அப்ப அடுத்ததான் நம்ம பார்க்கிறோம், விசுவாசத்தை காத்து கொண்டேன். அப்ப நான் மரணத்தை கண்டு பயப்படல அப்படின்றாரு. என்ன சொல்றாராம்? நான் மரணத்தை பார்த்து பயப்படல, ஓட்டத்தை முடித்தேன். அப்ப நம்ம பார்க்கும்போது இந்த பழைய மனுஷன் இந்த மாமிசத்தினுடைய இந்த ஒரு தேவைகளுக்காகவும் இதனுடைய அந்த நிறைவுக்காகவும் நம்ம படுற கஷ்டங்கள் எப்படி இருக்குங்க? ஆனா அவர் என்ன சொல்றாரு? இந்த தேகத்தை விட்டு நான் பிரியும் காலம் வந்தது. அடுத்தது சொல்றாரு, 8வது வசனத்துல வாசிங்க. இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. பாருங்க, நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்குது. இது வந்துட்டு நாம பார்க்கும்போது இது ஒரு வெகுமதி மட்டுமல்ல அப்படின்னு சொல்லி எங்க பிரதர் எழுதுறாரு. தேவனுடைய அங்கீகாரமா அந்த நீதியின் கிரீடம். தேவன் ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்கிற அங்கீகாரம். அதுதான் அங்க பவுல் அங்க சொல்றார். அப்ப நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டு இருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருளுவார். பாருங்க, அப்ப எவ்வளவு ஒரு விசுவாசம் உறுதி. அந்த ஒரு வாழ்க்கைய முடிவு காலத்துல அவர் வாழ்றாருங்க. அது சொல்லிட்டு அடுத்தது சொல்றாரு பாருங்க, எனக்கு மாத்திரமல்ல அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருளுவார். பாருங்க, பிரசன்னமாக விரும்பும் யாவருக்கும் தந்தருளுவார். அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம பார்க்குறோம், ஒரு பேசிக் லெவல்ல இருக்கிறோமா இல்ல நல்லா வளர்ந்து இருக்கிறோமா? இது வந்து நம்ம ஒவ்வொருத்தரும் நம்ம என்ன பண்ணணும்? நம்மளை செக் பண்ணணும். நம்ம இது ஒரு அடிப்படையா இருக்கிறோமா வாழ்க்கையில, இல்ல நம்ம ஓரளவுக்கு நம்ம வந்துட்டோமா அப்படின்றத நம்ம ஒவ்வொருத்தரும் நம்ம செக் பண்ணணும். இப்போ உதாரணத்துக்கு எடுத்துட்டா, நம்மளுக்கு சிம்பிளா நம்ம ஒரு டெஸ்ட் நம்மளுக்கு வச்சோம்னா, இந்த உலகத்தினுடைய ஆசைகள் இச்சைகள் விஷயத்துல வந்தா நாம அதுல எப்படி இருக்கிறோம்? ஒரு பொருளை வாங்கணும் அப்படின்னு நினைச்சிட்டா அதை நம்ம என்ன பண்றோங்க? வாங்கிடுறோமா இல்லையா? சரி, இதுல வந்துட்டு ஒரு 3 விஷயத்த சொல்லலாம். ஏழை, நடுத்தரம், பணக்காரங்க. 3 லிஸ்ட் சொல்லலாம். பணக்காரங்க நினைச்சா ஒரு பொருளை என்ன பண்ணிடலாம்? வாங்கிடலாம். அப்போ வாங்கின உடனே அவங்க அதனுடைய மாமிசத்தினுடைய இச்சைய
பூர்த்தி பண்ணிடுறாங்க பணக்காரங்க. அப்போ நடுத்தரமா இருக்கிறவங்க எப்படி பூர்த்தி பண்றாங்கன்னா, இப்போ ஒரு கார் வந்துட்டு ஒரு 30 லட்ச ரூபா காரு அப்படின்னு வச்சுக்கோங்க. அதை அடையறதுக்காக அவங்க போராடிக்கிட்டே இருந்தா அந்த போராட்டமே அவங்களுக்கு பூர்த்தி ஆயிடும். முயற்சி இவங்களால என்ன பண்ண முடியும்? ஒரு காலத்துல என்ன பண்ணிடலாம்? அதை வாங்கிடலாம். இவங்களுடைய வாழ்க்கை என்ன ஆயிடும்? ஏன்னா இவங்க வாங்கிட்டே இருப்பாங்க, அவங்க அதுக்காக ஓடிட்டு இருப்பாங்க. ஏழைகள் கூட இதுல சிரமம் இருக்குது. ஏழைகளுக்கு என்ன சொல்லலாம்னா, இவங்க அதை நினைச்சே என்ன பண்ணிட்டு இருப்பாங்க? கற்பனா சக்தின்றார் பிரதர் எழுதும் போது, கற்பனா சக்தி. இந்த கற்பனையினுடைய நிலையில இருந்திருந்து இதனுடைய நிலையை அவங்க மனதில் வச்சு இவங்க என்ன ஆயிடுவாங்க? அதுல இருந்து விழுந்து போயிடும். இப்போ இந்த ஆசை இச்சைகள்ன்றது நம்ம கிட்ட அறவே இருக்கக்கூடாது. நம்மளுக்கு ஏதாவது முடியும்னா அதை செய்யலாம், முடியாதுன்னா என்ன பண்ணக்கூடாதுங்க? செய்யக்கூடாது, விழுந்துரும். அப்போ நாம ரொம்ப ஜாக்கிரதையா இருந்து நம்ம ஓடணும். அப்போ நம்ம ஒரு அடிப்படையில் ஒரு சின்ன விஷயம்தான் இது. நம்ம தேவனுக்காக வாழ்றது, மாமிசத்துக்காக நம்ம வாழ்றது, ரெண்டும் நம்ம வந்துட்டு ஈக்குவல் பண்ணி பார்த்தா எது அதிகமாக இருக்குது அப்படின்றத நாம் முடிவு பண்ணணும். அப்போ நாம் இங்கே பார்க்கும்போது இந்த இருதயம் எந்த அளவுக்கு மோசமாக இருக்குது அப்படின்றத பிரதர் சொல்கிறாருன்னா, ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். எரேமியா 17:19. கர்த்தர் என்னை நோக்கி, நீ போய் எரேமியா 17:9. சாரி, எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறது. பாருங்க, எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமா இருக்கு. அப்ப இது சகோர் சொல்லும் போது இது உறுப்பா பேசல அப்படின்றார். அவர் சொல்லும் போது அவருடைய வார்த்தைகளை இறுதின்ற ஒரு வார்த்தையை யூஸ் பண்றாரு. அவர் இதை ஒரு சிந்தையாக, ஒரு சுவாபத்தை அடையாளமாக அது பேசுறார். அப்போ இந்த ஒரு சிந்தை, பழைய மாமிச சிந்தை எப்படி இருக்குதுன்னா, அந்த இருதயம் திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமா இருக்கு. அப்போ அந்த அளவுக்கு மோசமா இருக்குது. இந்த மாமிச சிந்தை நம்மளுக்குள்ள கிரியை செஞ்சிச்சுன்னா எப்படி இருக்குதுங்களா? மோசமா இருக்குது. அப்போ நாம இந்த ஓட்டத்துல நாம வந்துட்டு ஜாக்கிரதையா நாம ஓடணும். அப்போ நாம இந்த சுவாபம் தேவனுக்கு பிரியமா கொஞ்சம் கொஞ்சமா நம்மளுக்குள்ள அங்க வளரும் போது நம்மளுக்கு ஒரு ஆசீர்வாதம் அங்க இருக்கும். அதுல என்ன இருக்குன்னா, நீதி, சத்தியம், அவருடைய மாபெரும் திட்டம், இதெல்லாம் நம்மளுடைய இருதயத்தில் இருக்கும். கிறிஸ்துனுடைய சிந்தையா இருந்துச்சுன்னா. மாமிச சிந்தியத்துல அந்த அந்த நீதி இருக்காது, சத்தியம் இருக்காது. அவருடைய திட்டம் எதுக்காக அந்த திட்டத்தை கொடுத்திருக்கிறார்ன்ற ஒரு விஷயம் அவங்களுக்குள்ள இருக்காது அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். அப்போ நாம இப்படி வாழும்போது நம்மளுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா இந்த பழைய மாமிசம் என்ன பண்ணிடுங்க, பழைய மனுஷன் உள்ள பூந்துருவான். உள்ள பூந்துட்டு நம்மளுடைய லெவலை தெரிஞ்சுக்குவான். நம்மளுடைய லெவல் எப்படி இருக்கு அப்படின்னு. நம்ம சொன்ன இல்லைங்களா, கோமா ஸ்டேஜ்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா எந்திரிச்சு தலை தூக்கி நம்மளை வஞ்சகத்தை உண்டு பண்றது, நம்மளை வந்துட்டு இந்த சத்தியத்துக்குள்ள இல்லாதபடியே என்ன பண்ணிடுவான், கொஞ்சம் காலத்துல வெளியே கொண்டு போயிடுவான். அந்த அளவுக்கு அவன் வந்துட்டு கிரியை செய்வான். அப்ப அவன் வந்துட்டு நம்மளுக்குள்ள ஒரு பேசுற ஒரு விஷயங்கள்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்மளுக்குள்ள இருந்துகிட்டே நம்மளையே வஞ்சிக்கிறது. ஓகேவா? நம்மளுக்குள்ள இருக்கிற சத்ரு, வெளியிருந்து கிடையாது, நம்மளுக்குள்ள இருக்கிற ஒரு சத்ரு. நீதிமொழிகள் 27:6 வாசிங்க. நீதிமொழிகள் 27:6. சிநேகிதன் அடிக்கும் அடிகள் உண்மையானவைகள், சத்ரு இடும் முத்தங்களோ வஞ்சனை உள்ளவைகள். பாருங்க, சத்ரு இடும் முத்தங்கள் எப்படி இருக்குங்க? வஞ்சனை உள்ளது. அப்போ என்ன அங்க முத்தம் கொடுப்பாரு? சத்ரு வந்து நம்மளுக்கு ஆறுதலா பேசுறது, நம்மளுக்கு ஏத்த மாதிரி எல்லாம் பேசினா நம்மளுக்கு எப்படி இருக்குங்க? ரொம்ப பிடிக்கும். ஒருத்தர் வந்துட்டு இதை கண்டிஷன் பண்ணா இன்னொருத்தர் வந்துட்டு இல்ல தட்டி கொடுத்தா என்ன ஆயிடுவாங்க? ஆனா அதனுடைய வீழ்ச்சி அவங்களுக்கு தெரியாது. ஆனா அது என்ன ஆயிடும்? முத்தம் மாதிரி இருக்கும். ஆனா அங்க வசனத்துல நம்ம வாசிக்கும் போது, சிநேகிதன் அடிக்கும் அடிகள் உண்மை உள்ளவைகள் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். அப்ப நம்ம ஒரு விஷயம் இப்ப நம்ம கவனிக்கணும். என்னன்னா, பிரதர் வந்து நீங்க கொடுக்குறாரு, 2 இருதயம் பேசிக்கிறது போல கொடுக்குறாரு. 2 இருதயம் பேசுறது போல.
2 இருதயம்னா ஒரு இருதயம் பழைய பழைய மனுஷன், இன்னொரு இருதயம் புதிய மனுஷன். இப்ப 2 விஷயங்கள அங்க பேசுறத அங்க கொடுக்குறாரு. இப்ப நாம பாருங்க, நாம அத வந்துட்டு நம்ம இப்ப வாசிக்கலாம். அநேக தடவைகளில் புது இருதயத்தின் மேல் வஞ்சகத்தை அபியாசப்படுத்துகிறது. பாருங்க, அது இத வந்து ஸ்லோவா நிறுத்தி நிறுத்தி வாசிக்கணும். இப்ப நாம் பார்க்கும்போது, நம்ம அநேக தடவைகளில் புது இருதயத்தின் மேல் வஞ்சகத்தை அபியாசப்படுத்துகிறது. எது அபியாசப்படுத்துது அப்படின்னா, பழைய இருதயம். பழைய இருதயம் வந்துட்டு அபியாசப்படுத்துது. எப்படி அபியாசப்படுத்துது? அது எந்த நோக்கத்துல அது பண்ணுது? என்ன பண்ணுதுன்னா, வஞ்சகம் பண்ணுது, வஞ்சிக்குது. நம்ம புது சிருஷ்டியா வளர்ற ஒரு நிலையில, இப்போ வந்துட்டு நம்ம உதாரணம் சொல்ல போனா, நம்ம மோசமான ஃப்ரெண்டு ஒருத்தர் இருப்பாரு உலகத்துல முதல்ல. அவர்கிட்ட நம்ம கட் பண்ணியிருப்போம். அவர் சாவுகாசமே நம்மளுக்கு வேணான்னு. அவர் வந்து திருப்பியும் நம்ம கிட்ட வந்து என்ன பண்றாரு? ஒட்டுறாரு. அப்படின்னா என்னங்க? பழைய வாழ்க்கை. பழைய வாழ்க்கை என்ன பண்ண நம்மளுக்கு? புது சிருஷ்டி ஆனதுக்கு அப்புறம் என்டர் ஆகுது. இப்போ இத மைண்ட்ல வச்சு நீங்க இத கேளுங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே வாசிட்டு வரலாம். அது இப்படியாக கூறுகிறது, ஆ. இப்போது நான் மரித்து விட்டேன் என்று எண்ணுகிறாய். பாருங்க, அங்க நம்ம பார்க்கிறோம். அங்க என்ன சொல்லுதுன்னா, பழைய மனுஷனாகிய என்னை மரித்து விட்டேன் என்று எண்ணுகிறாய். இப்படி நாம சொல்லலாம். ஆ. நீ என்னை வெளியே தள்ளிவிட்டாய். நீ என்ன பண்ணிட்ட? நான் எப்படி இருந்தேன் உன் கூட? எவ்வளவு நல்லா ஜாலியா, சந்தோஷமா எப்படி இருந்த? நீ என்ன பண்ணிட்ட? வெளியே தள்ளிட்ட. ஆ. நான் இருதயத்தை பொறுத்தவரையில் ஆ. மரித்து விட்டேன். ஆனா இருதயத்தை பொறுத்தவரையில் நான் என்ன ஆயிட்டேன்? மறிச்சிட்டேன். ஆ. முன்பு இருந்த அதே இருதயமாக இப்போது இல்லை. பாருங்க, ஆனால் நீ ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். நான் முன்பு இருந்த அதே இருதயமா இப்போ, அதே பழைய மனுஷனா இப்போ, அது என்ன சொல்லிட்டு வருது? வஞ்சகம் பண்ணுது. நான் மாதிரி நீ என்ன நினைச்சிடாத. இப்பெல்லாம் நான் என்ன பண்ணிட்டேன்? கொஞ்சம் மாறிட்டேன். அப்படிதான் சொல்லணும் அது. ஆ. ஆனால் நீ எனக்கு சிறிதளவு கனிவு காட்ட வேண்டும். ஆமா, நீ பழைய மனுஷனாகிய எனக்கு என்ன பண்ண? கொஞ்சம் இடம் கொடு, கனிவு காட்டு. ஆ. நீ என்னை மிகவும் கடினமாக நடத்தக்கூடாது. பாருங்க, நீ பழைய மனுஷனாகிய என்னை, இந்த சரீரம் எவ்வளோ வேலை செஞ்சுச்சு, எல்லாத்தையும் அடக்கி ஒடுக்கி உக்கார வச்சிருக்கிறோம். அப்ப நீ என்ன பண்ண? நீ கடினமாலாம் என்ன நடத்தக்கூடாது. நான் ஓரளவுக்கு முன்னேறி இருக்கிறேன் என்பதை நீ ஒத்துக்கொள்ள வேண்டும். பாத்தீங்களா? இப்ப பழைய மனுஷன் என்ன இருக்குதான்? டெவலப் ஆயிருக்குதான். இதெல்லாம் யார் பேசுறது? இது நல்லா இருக்குமா? அடுத்தது பாருங்க. என் மேல் அதிகமான பாரத்தை சுமத்தக்கூடாது. பாருங்க என்ன சொல்லுதுங்க அடுத்தது? பழைய மனுஷனாகிய என் மேல் அதிகமான பாரத்தை நீ என்ன பண்ண வேண்டாம்? சுமத்தாத. அப்படி சுமத்தினால் அது நீதியானதாக இருக்காது. யாரு வந்து யாருக்கிட்ட நீதி பேச? நம்ம சத்தியத்துல வாழ்றது எவ்வளவு கஷ்டம், எவ்வளோ போராடுறோம். ஆனா இந்த மாமிசம் வந்துட்டு சில விஷயத்துல நம்ம கிட்ட பேசி 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 என்ன ஆயிடுறோம்? நம்ம இந்த சத்தியத்துல இருந்து ரொம்ப தூரம் போயிட்டு இருக்கோம். அப்ப இப்படிதான் அது வஞ்சகம் பண்ணும். அப்ப சத்ருவிடும் முத்தங்கள் இதெல்லாம் என்னங்க? அது நம்மளுக்கு ஏற்ற பிரகாரம் நம்மள தடவி கொடுத்து அன்பு காட்டி நம்மள பேசுறது போல இருக்குது. நீ ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு சுயநலம் உள்ளவனாக இருக்க வேண்டும். அடுத்தது வருது, ஐ பாயிண்ட்டுக்கு வருதுங்க. புதிய மனுஷனாகிய நீ ஒரு குறிப்பிட்ட அளவு சுயநலம் உள்ளவனாயிரு. நம்ம சத்தியத்துல எப்படி இருக்கணுங்க? எப்படி இருக்கணும்? சுயநலம் இருக்கக்கூடாது. தனக்குன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? பயங்கர ஃபோர்ஸ் ஆயிரும். ஆனா அப்படி இருக்கக்கூடாதுன்னு தான் என்ன பண்ணுங்க நம்ம பார்க்குறோம். ஆனா இது என்ன சொல்லி தருது? சுயநலம் உள்ளவனா இருக்கணும். அப்படின்னா நம்ம ஓட்டத்துல ஓட முடியுமா? நீ முதலாவதாக உன் குடும்பத்தை கவனிக்க வேண்டும். பாருங்க, ரொம்ப டாப் பாயிண்ட் முடிஞ்சிச்சிங்க. நம்மள அழுத்துறதுக்கு வேற வழியே இல்லை.
நீ முத என்ன வேலை செய்யணும்? உன் குடும்பத்தை பாருப்பா. உன் குடும்பத்துல எவ்வளவு வேலை இருக்கு. நீ வேலைக்கு போய் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு நீ என்ன பண்ண? உன் குடும்பத்தை நல்ல நிலைக்கு கொண்டு வரணும் இல்லையா? நீ அதை விட்டுட்டு சத்தியம் 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 போனா என்ன வருது? அப்ப சத்தியம் 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 போனா என்ன ஆயிடுவாங்க? சபையாயிடுவாங்க. உண்மையாலுமே அதானே? பவுலை பத்தி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தேன் இல்லையா? அவருடைய இழப்புகள்லாம் நம்மளால சொல்லவே முடியாதுங்க. இங்க என்ன சொல்லுதுங்க? இப்படிதான் நம்ம கிட்ட வந்து வஞ்சகம் பண்ணும். குடும்பத்தை பார்த்துக்க வேணான்னு சொல்ல, என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரம் நல்லன்னா என்ன வார்த்தைங்க அது? நீ பார்த்துக்கோ, ஆனா என்னுடைய காரியம் வரும்போது அதுக்கு முதலிடம் கொடுக்காத. நீ என்ன பண்ணிடாத, உன் குடும்பத்துக்கு நீ முதலிடம் கொடுத்துறாத. தாயாவது தகப்பனையாவது மகனையாவது மகளையாவது சகோதரனையாவது சகோதரியாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. என்னுடைய காரியத்துக்கு முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள். அப்போ இது சத்தியத்துக்கு ஒன்னா கீழ்ப்படிஞ்சிடணும். ஆனா இது என்ன பண்ணுங்க? நீ வந்துட்டு சுயநலம் உள்ளவனாயிரு, உன் குடும்பத்தை பாரு. அடுத்தது சொல்லும் என்னன்னா, வாசிங்க. அவர்களுடைய தேவைகளை மாத்திரமல்ல, நிறைய தேவைகள் இருக்குது, அதெல்லாம் நீ தான் செய்யணும். அது மாத்திரம் போதாது, ஆனால் அதற்கும் மேலாக கவனிக்க வேண்டும். அதற்கு மேலாக கவனிக்க வேண்டும். பாருங்க, சமுதாய வாசிங்க. அடுத்தது வாசிங்க. நீ அவர்களுக்கு செல்வத்தையும் பாருங்க என்ன கொடுக்கணுங்களா? இதெல்லாம் யார் சொல்லி தர்றது? நம்ம எல்லாருமே போராடுவோம். பிள்ளைங்களுக்கு என்ன பண்ணணும்? நம்ம சேர்த்து வைக்கணும், பண்ணணும். எவ்வளோ டைம் இருக்குதுன்னு கேட்டால் தெரியல. ஆனால் நம்ம என்ன பண்ணி ஆகணும்? செஞ்சுதான் ஆகணும். அது ஒரு பக்கம் போகட்டும், இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்போ நம்ம பார்க்கும்போது நம்ம எப்போ புரிஞ்சுக்கிறோமோ, நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது வந்துட்டு யாரையுமே தேவன் கட்டாயம் பண்ணல. தான் வாழணும், இப்படி தான் இருக்கணும். எப்போ நம்ம அந்த அறிவை வாங்கிக்கிறோமோ அப்போ இருந்து நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகுங்க. நம்ம அந்த சபையினோட ஓட்டத்தில் ஒரு வளர்ச்சியை நாம் பிடிப்போம். அப்போ நம்மளுடைய வாழ்க்கையினுடைய விஷயங்கள் அப்படியே ஸ்லோவாகிட்டே இருக்கும். அப்போ சத்தியத்தினுடைய காரியங்கள் என்ன ஆகிட்டே இருக்கும்? வளர்ந்துக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் நம்மளுக்கு ஒரு எச்சரிப்பு. வாசிங்க. சமுதாய நன்மைகளையும் கொடுக்க முயற்சிக்க வேண்டும். ஆமா, சமுதாய நன்மைகள்னா என்னங்க? செல்வத்தை கொடுக்கணும். சமுதாய நன்மைகள்னா என்ன? சமுதாயத்தில் ஒரு பெரிய லெவலுக்கு கொண்டு வரணும். எந்த லெவலுக்குங்க? ஆமா, நல்லா படிக்க வச்சு நல்லா என் புள்ள கலெக்டர் டாக்டர். பாருங்க, இதெல்லாம் நம்ம சொல்றோமா இல்லையா? என் புள்ள டாக்டர். அப்போ இதுக்காக போராடக்கூடாது. ஒரு விஷயம், அந்த நிலை போயிட்டே இருக்கணும். அதுக்காக நாம வந்துட்டு அதுதான் வாழ்க்கை இல்லை. அந்த பிள்ளைகள் கூட எப்படி தெரியுங்களா இருக்கணும்? சத்திய பாதையில கூட்டிட்டு வந்துட்டே இருக்கணும். இது வந்துட்டு ஒரு ஒரு வாழ்க்கையில் நடக்கிற ஒரு விஷயம், அவ்வளவுதான். இதுக்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறவங்க எங்க வர முடியாதுங்க? எங்க வர முடியாது? சபை வாய்ப்புக்கு வரவே முடியாது. சாதாரணம் இல்லை, இந்த சபை வாய்ப்புன்றது சாதாரணம் இல்லை. அப்ப சமுதாய நன்மைகளுக்காக போராடுறது, சத்திய காரியங்களுக்கு முதலிடம் கொடுக்காத, சமுதாய நன்மைகளுக்காக அந்த பிள்ளைகளுக்காக போராடுறது யார் சொல்லி கொடுப்பாங்கன்னா, இந்த பழைய மனுஷன் அந்த புது மனுஷன் கிட்ட இந்த வஞ்சகத்தை உண்டு பண்ணுவான். நீ உன்னை அவர்களுக்காக தியாகம் பண்ண வேண்டும். அவர்களுக்காக நீ என்ன பண்ணுங்க? தியாகம் பண்ணு. நம்ம யாருக்காக தியாகம் பண்றோன்னு வந்தோம்? பேப்டிசம் எடுக்கிறப்ப என்னன்னு சொல்லிட்டு வந்தோம்? என் உயிரையே தருவேன், இனிமேல் எனக்கு எதுவுமே முக்கியம் இல்லை, எல்லாம் தேவன் தான், எந்த காரியமா இருந்தாலும் அடுத்தது தான், இதுதான் நான் முதல்ல கொடுப்பேன். நீங்க பிரதர், நீங்க எப்போ வேணாலும் எதுக்கு வேணாலும் நீங்க சொல்லுங்க, நாங்க ரெடி. நம்ம ஒவ்வொருத்தருமே, இப்ப நான் உள்ள வந்தப்போ அதானே சொல்லிட்டு வந்தேன், பிரதர் நீங்க எப்போ வேணாலும் கூப்பிடுங்க, நீ டைம் கூப்பிடுங்க. அப்போ தேவனுக்காக வாழ்ற மனுஷங்க நேரத்தை பார்க்கவே மாட்டாங்க. நேரம், அறிவு, செல்வம், செல்வாக்கு எல்லாத்தையுமே கொடுத்துருவாங்க. எல்லாம் தேவனுக்கு கொடுத்துருவாங்க. ஃபர்ஸ்ட் ஏதாவது ஒன்றா ஃபர்ஸ்ட் இந்த காரியம் இருக்குது, ஓகே, அவ்வளோதான். அதுதான் வந்துட்டு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை. அப்போ
எதுல தியாகம் பண்ண வந்துட்டு எதுல தியாகம் பண்ணுவோம் நாம? இன்னைக்கு நம்ம குடும்பத்துக்குன்னா நாம அதிகமா விழுந்து போறது எதுல தெரியுங்களா? நம்ம குடும்பத்துல தான் இன்னைக்கு அதிகமா. நம்ம குடும்பங்களுக்காக நம்ம சத்தியத்தினுடைய ஓட்டத்தை இழக்கிறோம். அதுக்கு நாம மீறி பேசினா சத்தியத்திலிருந்தே ஒரு பாயிண்ட் எடுத்து பாருங்க பார்த்துக்க சொல்லியிருக்குது, செய்ய சொல்லியிருக்குது. அதுக்கு ஒரு இதுதான் அறிவு பெருத்து போறது. அறிவு பெருத்து போறது எந்த காரியத்தை மடக்கிறதுக்காக? ஆமா, உலக காரியத்தை மேம்படுத்துறதுக்காக சத்தியத்தின் பாயிண்டே என்ன பண்றதுங்க? எடுத்துட்டு வர்றது. எடுத்துட்டு வந்து வச்சு, அப்ப இதுல கொடுத்துருக்குதுல, இதுக்கு என்ன பதில் சொல்லுங்க அப்படின்னா, பிரதர் என்ன பண்ணுவாரு? சரி பாருங்க பிரதர். சிஸ்டர் கிட்ட வந்து ஒருத்தர் சிஸ்டர் சொல்றாங்கன்னா, சொன்னா சிஸ்டர் என்ன பண்ணுவாங்க? சரிங்க சிஸ்டர், நீங்க போய் பாருங்க சிஸ்டர். அப்போ அவங்களால என்ன முடியும்? சொல்லலாம். தேவன் தான் அது ஸ்டெப் எடுப்பார். எது எடுத்தாலும் தேவன் ஸ்டெப் எடுத்து தேவன் தான் அங்க எல்லாவற்றையும் நடத்துவார். அப்போ நாம பார்க்கும்போது அங்க சொல்றாரு பிரதர், அது எல்லாம் முடிச்சுட்டு கடைசியா கொண்டு வர்றாரு. என்ன சொல்றாருன்னா, இந்த பழைய இருதயம், இந்த பழைய மனுஷன் பேசும் பொய்யான காரணங்கள் எவ்வளவு அழகாக இருக்கிறது என்று பாருங்கள். அப்படி அது பேசுறது ஆமா ஆமா கரெக்ட் தான், நல்லதுக்கு தான் இதெல்லாம் சொல்லுது. இப்படிதான் நம்மளுக்கு தெரியுமா? சத்தியத்திலிருந்து வீழ்கை இப்படிதான் இருக்கும். சத்தியத்திலிருந்து ஒருத்தர் பின்வாங்கி போறாருன்னா சாதாரணமா எழுதல. எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி எழுதி வச்சிருக்கிறாருங்க இதெல்லாம் பாருங்க. 100 வருஷம் முன்னாடி இதெல்லாம் எழுதிட்டு போயிட்டார். 100 வருஷம்ன்றது சாதாரணம் இல்லை. அப்ப பின்னாடி சொல்றாரு, இந்த வஞ்சனைக்குள் எத்தனை பேர் இழுக்கப்பட்டு இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி கேட்கிறார். இந்த வஞ்சனைக்குள் எத்தனை பேர் இழுக்கப்பட்டு இருக்கிறார்கள், எத்தனை பேர் அதன் தந்திரத்தினால் சிறைபிடிக்கப்பட்டு இருக்கிறோம். அது தந்திரமா நம்மளை என்ன பண்ணிடுச்சான்? சிறைப்பிடிச்சு வச்சிருக்கிறோம். இதற்காக எத்தனை பேர் துக்கப்பட்டு இருக்கிறீர்கள். இந்த மாதிரி எல்லாம் நடந்துச்சு வாழ்க்கையில. இதுக்காக எத்தனை பேர் துக்கப்பட்டு இருக்கிறோம், எண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றேன். அப்ப இன்னொரு ஆழமான ஒரு வசனத்தை கொண்டு வராரு. என்னன்னா, பழைய மனுஷனுக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு வசனம் பைபிள்ல இருக்கும். ஏன்னா சாத்தானும் வசனத்தை எடுத்து பேசுவான்ல. நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னோம்ல, ஒரு விஷயத்துக்கு இன்னொரு விஷயத்தை வளர்றதுக்கு சொன்னா இன்னொரு பாயிண்ட் எடுத்து வச்சு இதுல இப்படி இருக்கு என்ன பண்ணலான்னு கேட்டு அவங்களுடைய வீழ்ச்சி அவங்களே என்ன பண்ணிக்கிறாங்க? தேடிக்கிறாங்க. அப்போ எல்லாரோடும் நம்ம நல்லா வாழணும்ல அப்படின்ற ஒரு வசனத்தை எடுத்து வைக்குமா. எப்படின்னா வாசிக்கலாம், ரோமர் 12:18. கூடுமானால் உங்களால் ஆகும் மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாய் இருங்கள். பாருங்க, கூடுமானால் உங்களால் ஆன மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமா இருங்கள். இது ரொம்ப பிடிச்ச வசனமா. யாருக்குங்க? பழைய மனுஷனுக்கு. எல்லாத்துக்கிட்டையும் நீங்க என்ன பண்ணுங்க? நல்லா இருங்க. எல்லாத்துக்கிட்டையும் நல்ல ஒரு பேர் வாங்கிக்கங்க. சொன்ன இல்லைங்களா, அங்கேயும் நல்ல பேரு, இங்கேயும் நல்ல பேர். அப்ப சத்தியத்துக்கு வரப்ப சத்தியத்துக்கு வந்துக்கலாம். நம்ம சொந்தக்காரங்களா இருக்கிறப்ப சொந்தக்காரங்க கூட இருந்துக்கலாம். அப்ப வெளியூர் போறோமா, கொஞ்சம் போர் அடிக்குதா, நம்ம என்ன இங்க சேலத்தில் இருக்கிற நம்ம ஏற்காடு போயிட்டு வரலாம். நம்ம சத்திய ஞாயிற்றுக்கிழமைனா இல்லை மைண்டு சரியில்லை, அதனால கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்றதுக்கு எங்க போகலாம்? போயிட்டு வரலாம். இல்லை வேற எங்கேயாவது போயிட்டு நம்ம அப்படியே இன்னைக்கு ஒரு நாளை என்ன பண்ணலாம்? ரிலாக்ஸ் பண்ணலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் நம்ம பார்க்குறோம். நம்மளை சமாதானப்படுத்திக்கிறது, எல்லாரோடும் சமாதானமாக இருக்கிறது மாத்திரமல்ல, நாமளே என்ன பண்ணிக்கிறதுங்க? சமாதானப்படுத்திக்கிறது. அப்போ நம்ம இன்னைக்கு உலகத்தினுடைய காரியங்களோட தேவனுடைய காரியங்கள் தான் முக்கியம். அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணணும்? முதலிடம் கொடுக்கணும். அப்போ நம்ம இந்த மாதிரி பழைய மனுஷன் இந்த மாதிரி வசனங்களை எல்லாம் வச்சு தன்னை என்ன பண்ணிக்குவானா? உயர்த்திக்குவானா. இன்னைக்கு சொந்தக்காரங்க மத்தியில் அதாங்க அதிகமான போராட்டம் நம்மளுக்கு. ஏதாவது ஒரு விசேஷம்னா வர்றதில்ல, ஏதாவது ஒரு பண்டிகைன்னா நீங்கள் வர்றதில்ல, கல்யாணம் காட்சி எதுக்கும் வர்றதில்ல, இதெல்லாம் சொல்கிறாங்களா இல்லைங்களா? தேவனுடைய மனுஷங்க இன்னைக்கு ஒரு நாள் போகவே மாட்டாங்க. ஏன்னா தலையே போனாலும் சரி. அதான் நம்ம சொல்லுவோம் என்னன்னா, சத்தியத்துக்கு இந்த ஒரு கூடுகைக்கு வர்றதுன்னா 2 விஷயத்தினால மாத்திரம்தான் நம்ம வராத இருக்கணும்.
ஒன்று என்ன ஆயிருக்குன்னா, உடம்பு சரியில்லாத படுத்த படுக்கையாக இருக்கணும், எந்திரிக்கவே முடியாது அப்படின்னா வர முடியாது. ரெண்டாவது, நம்ம வந்துட்டு செத்து போயிருக்கணும். செத்து போயிருந்தா என்ன பண்ண முடியாதுங்க, வர முடியாது. 2 விஷயத்தினால தான் வராத இருக்கும். அப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு வைராகியத்தை நம்ம மனதில் வச்சிருக்கணும். அப்போ நம்ம இங்கே பார்க்கும்போது இந்த உலகத்துக்குள்ள நம்ம சமாதானம் நம்மளுக்கு தேவையில்லை அப்படின்றத நம்ம பார்க்கணும். அப்போ நம்ம பார்க்கும்போது இன்னும் ஒரு விஷயத்த சொல்றாரு. என்னன்னா, நம்ம உடன்படிக்கை சாராம்சத்தையே நாம் வந்துட்டு இந்த மாதிரி இருந்தோம்னா மீறி போயிடுவோமா. அப்போ உடன்படிக்கையினுடைய சாராம்சம் என்ன? இப்போ உப்புக்கு சாரம் இல்லைன்னா என்ன ஆகும்? அது குப்பையில போடப்படும். அப்போ உடன்படிக்கைக்கு அதனுடைய அந்த சாரம் இல்லைன்னா என்ன ஆயிடும்? இப்போ எதுக்காக நம்ம வந்திருக்கிறோம், என்ன செய்யணும், அந்த ஒரு உணர்வே கிடையாது. நம்ம பலியின் ஜீவியம் பண்ணணும். அது என்ன அப்படின்னு கேட்குறாங்க. பலியின் ஜீவியம்னா என்ன அப்படின்னா எப்படி இருக்கும்? அப்போ நம்ம என்னென்னு சொல்லல, அடிக்கடி நம்ம இதையே பேசிட்டு இருக்கிறோம். அப்போ நம்ம பலியின் ஜீவியம்னா சின்ன சின்ன வேலைகள்ல இருந்து எல்லாமே பலியின் ஜீவியம் தான். அப்போ அதுவும் இல்லை, குணலட்சணத்தை மாத்திக்கிறதும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்ணணும், மாத்திக்கணும். இந்த 2 விஷயமே இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை வாழ்க்கையில். அப்போ நம்ம இங்க பார்க்கும்போது ஒரு சில பேர் என்ன பண்ணிடுறாங்கன்னா, பலி தேவையில்லை, பலியை பார்க்கல என்ன வேணுன்றாங்க, கீழ்ப்படிதல். நாங்கள் வந்துட்டு சத்தியத்தை கேட்குறோம், நாங்கள் வந்து வளர்ந்துக்கிறோம், எந்த ஒரு பலியும் ஜீவியமும் வேண்டாம் அப்படின்னா என்ன ஆயிடுங்க? அப்போ 2 ட்ராக்கு ட்ரெயின் போகிறதுக்கு, அந்த 2 தண்டவாளம் மூத்த சார் சொல்லுவாங்க, அந்த 2 தண்டவாளத்தில் ஒரு தண்டவாளம் இல்லைனாலும் ட்ரெயின் என்ன ஆகிடும்? அப்போ 2ம் போயிட்டே இருக்கணுங்க. நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம உண்மையா தேவனுக்கு பிரியமா வாழணும்னா செய்யணும். அப்போ இதில் நம்மளுக்கு அநேக துன்பங்கள் வரும். அப்போ 2 தீமோத்தேயு 3:12 வாசிக்க வேண்டாம், தேவ பக்தியாய் நடக்க மனதா இருக்கிற யாவரும் துன்பப்படுவாங்க. அப்போ நம்மளுக்குள்ள ஒரு சமாதானம் இருக்கணும். என்ன சமாதானம் தெரியுங்களா? எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம். இந்த சமாதானம் இருக்கும். அங்க சொல்றாரு, கூடுமானால் எல்லாரோடும் சமாதானம். கூடுமானால்ன்றத பிரதர் சொல்றாரு, அண்டர்லைன் பண்ணுங்கன்றார். முடிஞ்சா சமாதானமா இருங்க, இல்லைன்னா அந்த வசனத்தினுடைய அர்த்தத்தை யாருக்கும் புரியுறது இல்லைன்றார். அப்போ இங்க நம்மளுக்கு என்ன சமாதானம் வேணுங்க? எல்லா புத்திக்கும் மேலான சமாதானம். அந்த சமாதானம் இருந்துச்சுன்னா, நம்மளுக்கு சமாதானம் கிடைச்சிச்சுன்னா நாம ஒரு இளைப்பாறுதலுக்குள்ள வருவோம். அப்போ பிரதர் சொல்றாரு, இந்த சமாதானத்துக்காக எந்த விலைக்கு இறையமானாலும் கொடுக்கலாமா, இதுக்காக நீங்க என்ன வேணாலும் கொடுங்க அப்படின்றார். நாம என்னன்னு சொல்லிட்டு வந்தோம்னா, என் உயிரையே தரேன்னு சொல்லிட்டு வந்தோம். அப்படிதான் சொல்லிட்டு வந்தோம். உயிரை தர்றதுன்னா என்னங்க? ரோமர்ல சொல்றாரு இல்லைங்களா, 12ஆம் அதிகாரத்துல, ஜீவ பலி. ஜீவன் இருக்கும், செத்துக்கிட்டே இருப்போம். தேவனுக்காக கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா தன்னுடைய வாழ்க்கையினுடைய தேவைகளை எல்லாம் இழக்கிறது. வாழ்க்கையினுடைய தேவைகள் எல்லாம் இழந்து 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 தேவனுக்கு பூர்த்தி செஞ்சுட்டே இருக்கிறது. அப்போ இவங்களுக்கு எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் அங்க கிடைக்கும் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அப்போ நம்ம இங்க பார்க்கும்போது இந்த சமாதானம் இருந்துச்சுன்னா அவங்களுடைய நிலை எப்படி இருக்குன்னா ரொம்ப அருமையா இருக்கும். என்னன்னா, தேவனுடைய வார்த்தையை அடங்கிய வேதாகம், பைபிள், வேல்யூம், மற்ற புத்தகங்கள் இதெல்லாம் அழகா உட்காந்து படிச்சுட்டு இருப்பாங்க. அவங்க அதுல ஈடுபாடு செலுத்துவாங்க. அப்போ படிக்கிறதுன்றதே நல்லா புரிஞ்சுக்கணும், வெறுமனே படிக்கிறது இல்லை, தியானிக்கணும். அந்த தியானிப்பாங்க, அதை உள்வாங்குவாங்க. அப்போ அந்த உள்வாங்கி அந்த ஒரு ஆசீர்வாதத்தை அவங்க என்ன பண்ணுவாங்க, பெற்றுக்குவாங்க அப்படின்றத பார்க்கறோம். ஏன்னா படிக்கிறதுன்றது நம்ம படிப்போம், மறந்துடுவோம். அப்படியெல்லாம் படிக்கவே கூடாது. உதாரணத்துக்கு சொல்ல போனால், இன்னைக்கு காலை மன்னா என்ன படித்தோம், நாமளும் படித்தோம். ஒரு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு கேட்டால் என்ன படித்தோன்னு மறந்துட்டுனா அது வந்து தியானிக்கிறது இல்லை, அது வந்து படிக்கிறது. எப்போ கேட்டாலும் சொல்றது தான் தியானிக்கிறது. அப்போ நாம் வந்துட்டு தியானிக்கிறது தான் தேவனுடைய அந்த சமாதானத்தில் நம்ம இருந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்றது. அப்போ இவங்க எப்படி இருப்பாங்கன்னா, தேவனுடைய அந்த ஒரு சபை ஐக்கியம் கூடுகை இதில் கலந்து கொள்றதுல ரொம்ப பிரியமாக இருப்பாங்க. முக்கியமாக ஞாயிற்றுக்கிழமைகள்ல அவங்க தவறாது கலந்து கொள்வாங்க. அப்போ சகோதர ஐக்கியத்தை இவங்க என்ன பண்ணுவாங்க, ரொம்ப விரும்புவாங்க.
அப்போ சகோதர ஐக்கியத்தில் ஆராய்ச்சி பண்ணுறது, படிக்கிறது, அந்த பகிர்ந்து கொள்கிற விஷயம் இதிலெல்லாம் ரொம்ப விரும்புவாங்க. அடுத்தது ஊழியங்களை உற்சாகத்தோடு இவங்க செய்வாங்க. ஊழியங்களை என்ன பண்ணுவாங்க? உற்சாகத்தோடு செய்வாங்க. அப்படி இல்லாத தேவ சமாதானம் இழந்தவங்க என்ன ஆவாங்கன்னா, ஒரு ஆவிக்குரிய நோயினால பிடிக்கப்பட்டிருப்பாங்க. ஆவிக்குரிய நோய். அதை பற்றி சொல்கிறப்ப இவங்க நல்லா வளர்ந்துருப்பாங்க. இருந்தாலும் இவங்களுக்குள்ள ஒரு மேட்டிமை, பெருமை இதெல்லாம் வந்து என்ன ஆயிடுவாங்கன்னா, இவங்க சத்தியத்தில் பின்னோக்கி போயிட்டு இருப்பாங்க. இது வந்து ஒரு நோய். நீங்கள் வேணா ஒரு ஒரு பேராகிராஃப் வாசிச்சிருங்க, தள்ளுன்னு வாசிச்சிருங்க. அதை 6வது தொகுதி 401வது பக்கம் 2வது பேரா. அப்படி இந்த இந்த விஷயங்களை குறித்து மற்றவர்களோடு கலந்து ஆலோசிக்கும் ஸ்லாக்கியத்தை விரும்பாத ஒருவரை சில விஷயங்களில் ஆவிக்குரிய விதத்தில் நோயுற்றவரா. நோயுற்றவராக இருக்கிறார் என்று சொல்வதில் ஆச்சரியமில்லை. அவர் தன்னுடைய வியாதியை தன்னால் கண்டு கொள்ள முடிகிறதோ இல்லையோ, அவர் அப்படியாகத்தான் எண்ணப்படுகிறார். ஒருவேளை அவர் தனக்கு எல்லாம் தெரியும் என்று நினைக்கலாம். மேலும் ஒரு விதமான ஆவிக்குரிய பெருமையினால் பிடிக்கப்பட்டிருக்கலாம். இதன் விளைவாக அவர் தனக்குள்ளாகவே சொல்லிக் கொள்வது என்னவெனில், நான் அவரை பின்பற்றுகிற மற்றவர்களோடு சேர்ந்து படிக்கும்படியாக கிறிஸ்துவின் பொதுவான பள்ளிக்கு செல்ல அவசியம் இல்லை. பாருங்க, அவங்க என்னங்க இதெல்லாம் கூடுகையில் வந்து நான் சத்தியம் கேட்டு நான் வளரணும்னா அவசியம் இல்லை. எனக்கு எல்லாம் தெரியும், நான் வளர்ந்துக்குவேன். நான் வீட்டில் இருந்தபடியே தனிப்பட்ட விதத்தில் ஆண்டவரிடத்திலிருந்து பாடங்களை கற்றுக்கொள்வேன். அவர் எனக்கு தனியாக அதிக ஆழமான இன்னும் அதிக ஆவிக்குரிய பாடங்களை எனக்கு கற்றுக் கொடுப்பார் என்பார். பாருங்க, வீட்டில் இருந்தபடியே என்னங்க ஆழமான பாடங்களை கற்றுக் கொடுப்பேன். இன்னைக்கு கொஞ்சம் ரொம்ப ஈஸியா போச்சு. என்னதுங்க, நான் ஆன்லைன்ல வீட்டில இருந்தே கேட்டுக்கிறேன். நிறைய சப்ஜெக்ட் இருக்குது, நிறைய நான் வளர்றேன். இப்போ இப்போ இந்த இந்த ட்ரெண்டுக்கு என்ன ஆயிடுச்சுங்க, கொஞ்சம் மாறிடுச்சு. ஒரு சிலர் இப்படியான ஆவிக்குரிய தற்பெருமையினால் பிடிக்கப்பட்டு இருப்பது போல தோன்றுகிறது. அவர்கள் ஆண்டவருடைய மற்ற சகோதரரை காட்டிலும் மேலானவர்கள் என்று நினைப்பதுடன் அவர்கள் ஆண்டவருடைய வார்த்தையின் பிரகாரம் அல்லாமல் தன்னுடைய வழக்கமான முறையிலிருந்தும் அவர்கள் தங்களை குறித்து சிந்திப்பதற்கு மேலாக அதிக உயர்வாக சுய விருப்பத்தின்படி நினைப்பதினால் அவர்களுக்கு ஒரு வினோதமான முறையில் ஊழியம் செய்வதற்காக தன்னுடைய வழக்கமான முறையில் இருந்தும் வார்த்தைகளிலிருந்தும் ஆண்டவர் விலக்குவார் என்று எண்ணுகிறார்கள். அப்படிப்பட்ட சகோதரர் இப்படிப்பட்ட ஒரு இருதய சிந்தையிலும் நடத்தையிலும் இருக்கும் வரை அவர்களுக்கு ஆண்டவருடைய ஆசீர்வாதத்திற்கான ஒரு தனிப்பட்ட வாக்குத்தத்தமும் கிடையாது. பாருங்க, அவங்களுக்கு என்ன இல்லைங்க, தனிப்பட்ட வாக்குத்தத்தம் இல்ல என்பதை நினைவு கூற வேண்டும். இதற்கு எதிர்மாறாக பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். போதும். அப்ப நான் இங்க பார்க்கும்போது அந்த ஆவிக்குரிய விதத்துல ஆவிக்குரிய நோய். அப்போ அவங்க அவங்க என்னன்னா, ஆவியின்படி நடக்க முடியாமல் அவங்க என்ன ஆயிடுவாங்க, அலட்சியம் செய்வாங்க. வாழ்க்கையில் ரொம்ப அலட்சியமா இருப்பாங்க. தேவனுடைய காரியங்கள்ல ஒரு ஜாக்கிரதையான ஒரு நிலை அவங்க கிட்ட காணப்படாது. ஏன்னா அவங்களுக்கு அது தெரியல, அவங்களுக்கே தெரியாதுங்க. அப்போ நம்ம இன்னும் சொல்ல போனா அவங்க மன சோர்வுக்குள்ள என்னன்னா, மாமிசத்துல நல்லா இருப்பாங்க, தைரியமா இருப்பாங்க. ஆனா ஆவியின்படி என்ன ஆயிடுவாங்க, மனசோர்வுக்குள்ள போயிடுவாங்க. ஆவியின்படி மனசோர்வுக்குள்ள போறது தெரியாது. அவங்க அறிவு மட்டும் வச்சிருப்பாங்க. ஆனா கீழ்ப்படிதலை என்ன பண்ண முடியாது, அவங்களால காட்ட முடியாது. அப்போ அறிவு மட்டும் இருந்தா போதாது, கீழ்ப்படிதல் இருந்தாதான் அப்போ பூரண அறிவடையும்படி அவங்க அந்த தேவனுடைய சாயலுக்கு ஒப்பா ஆக முடியும் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அப்போ இன்னும் நாம் பார்க்கும்போது ஆவிக்குரிய விஷயங்களில் முன்னேற்றம் அடையாமல் அவங்க ஸ்டாப் ஆயிடுவாங்க. ஆவிக்குரிய விஷயத்தில் என்ன ஆயிடுவாங்க, அந்த முன்னேற்றத்தை மற்றவங்க முன்னாடி என்ன பண்ண முடியாது, அவங்க காட்ட முடியாது. ஏன்னா அவங்க என்னதான் குணலட்சணத்தில் வளர்ந்துருந்தாலும் ஒருத்தர் சண்டை போடுறப்ப கோவப்படாத இருந்தாதான் அவர் அதை காமிக்க முடியும்.
அப்போ அவருக்குள்ளே நான் கோவப்பட மாட்டேன்னு எந்த ஒரு விஷயத்துலையுமே எதுவுமே செய்யா இருந்தா வெளியே தெரியுமா? அப்போ என்ன பண்ணி ஆகணும்? அப்போ அங்க காமிக்கணும். ஆனா, அவங்க அந்த முன்னேற்றத்தையே என்ன பண்ணிடுவாங்க? நிறுத்திருவாங்க. அடுத்தது ஆவிக்குரிய நிலையில அவங்க ரிவர்ஸ் ஆவாங்க. அப்ப பின்னாடி போக ஆரம்பிச்சுருவாங்க. அப்போ பழைய மாமிசம் என்ன ஆயிடும்? அவங்கள இழுக்க ஆரம்பிச்சிரும். அப்ப அவங்க செய்த உடன்படிக்கையே மறக்க செஞ்சிருமா. கடைசியா என்ன ஆயிடும்? அவங்க உடன்படிக்கை பண்ணியிருக்கிறாங்க இல்லையா? அதையவே மறைச்சிரும். மறைச்சிட்டா என்ன ஆயிடுங்க? அதுக்கப்புறம் அவங்க எப்படி வேணாலும் வாழ்வாங்க. இன்னைக்கு பெயர் சபைகள்ல எப்படி இருக்கிறாங்க? அவங்க ஞானஸ்தானம் எடுத்தது அன்னைக்கு நடந்த ஒரு சம்பவம் அவ்வளவுதான். அவங்க பாட்டுக்கு கோயிலுக்கு போவாங்க, வருவாங்க, எல்லா விதத்துலயும் எல்லாமே பண்ணுவாங்க. அதே போல யாரும் ஆயிடுவாங்க. பின்வாங்கி போயிட்டாங்கன்னா இப்படி ஆயிடுவாங்க. அடுத்தது நம்ம பார்க்கும்போது அந்த உடன்படிக்கை மறக்கவும் செஞ்சிருவாங்க. கடைசியா என்ன அவங்களுக்குள்ள இருந்து போயிடுனா, நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, அந்த கிரீடமே போயிடும். இந்த கிரீடம் போயிடுச்சுன்னா வேற என்ன இருக்குங்க? நம்ம எதுக்காக வந்தோம்? இத்தனை வருஷம் எதுக்கு ஓடணும்? இப்போ இந்த உலகத்துல நம்ம இப்படி வைராகியமா இருந்ததெல்லாம் எதுக்கு? எல்லாமே போயிடுச்சு. எல்லாமே போயிடுச்சுன்றத பார்க்குறோம். அப்போ இன்றைக்கு கூட நம்ம பார்க்குறோம், இந்த கடைசி காலகட்டத்துல போர் எப்படி போயிட்டு இருக்குதுங்க. இன்னைக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா, ஈரான், இஸ்ரேல் இதெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு. இன்னைக்கு வந்து தெரியலைங்க. இன்னைக்கு நியூஸ் எல்லாம் வர்றதில்ல. பார்த்தீங்களா? நியூஸ் எல்லாம் இன்னைக்கு நிறைய வர்றதில்ல. ஏன் தெரியுங்களா? அந்த நியூஸ் தான் என்ன ஆயிட்டு இருக்குதுங்க இன்னைக்கு. ஆமா, ஒரு மாறுதல் நடக்குது. ஏதோ ஒண்ணு நடக்குது. இந்த உலகமே யார் பிடியில இருக்குதுங்க கம்ப்ளீட்டா. ஆமா. அப்போ நம்ம பார்க்கும்போது எதுவுமே பெருசு இல்ல. இன்னைக்கு நம்ம ஓட்டத்துக்காக போர் என்னென்ன நடக்குது, என்னென்ன போகுது அப்படின்னு பார்த்து பார்த்து பயந்து வாழ்ந்துட்டு இருந்தோம். இப்போ கொஞ்சம் சேஞ்ச் ஆயிடுச்சு. நம்ம மைண்டெல்லாம் வேற மாதிரி போயிடுச்சு. அப்போ நம்ம ஓட்டம் என்ன ஆகுதுங்க? தடையாகுது. அப்போ நம்ம பார்க்குறோம், இந்த ஓட்டத்தை நம்ம என்னைக்குமே கைவிடக்கூடாது. நம்ம ஒவ்வொருத்தரும் விலகினர் தான். நம்ம ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணிக்கணும்? நம்ம தாங்கணும். அப்போ சத்தியம் சொல்லணும். நம்மளுக்கு சொல்கிறது தான் வேலை. சொல்லிட்டு நம்ம அமைதியாக இருந்துக்கணும். அப்போ அவங்க அதை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா நம்ம கூட ஓடலாம். இல்லைன்னா என்ன ஆகும்? சிரமத்தில் நம்ம அங்கே பார்க்குறோம். அப்போ இந்த காலம் பொல்லாத காலமாக இருக்குது. அப்போ நம்ம புரிஞ்சு இந்த பழைய மனுஷன் நம்ம என்ன பண்ணணும்? நம்மகிட்ட இருந்து முற்றிலுமா அழிக்கணும் அப்படின்றத பார்க்குறோம். நம்ம ஆதார வசனத்தை வாசி நம்ம முடிக்கலாம். ரோமர் 6:6. நான் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒழிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோடே கூட சிலுவையில் அறையப்பட்டதென்று அறிந்திருக்கிறோம். பொறுமையோடு கேட்ட யாவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.